வணக்கம் பிள்ளைகள், நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்த கிளாஸ் எல்லாம் 10 நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 10 மணி ஆகணும்னுக்கு ஃபுல்லா எல்லாம் ஜாயிண்டாக ரெடியா இருங்க. காரணம் 10 மணிக்கு பிறகு நாங்க ஸ்டார்ட் பண்றதுனால கொஞ்சம் வேகமாகவும் படிக்க இருக்குது. அதை கண்டிப்பா ஜாயின் பண்ண பாருங்க. இன்னைக்கு நாங்க பார்க்க போற பகுதி பிள்ளைகள் பாரதியார் சுயசரிதை, தொடர்மொழிக்கு ஒரு மொழி, கட்டுரை பற்றியான அறிமுகத்தை நாங்க இன்னைக்கு வகுப்புல பார்க்கறதுக்கு இருக்கிறோம். நேரடியா வகுப்புக்குள்ள போயிருவோம் பிள்ளைகள். பாரதியார் சுயசரிதை என்று சொல்லக்கூடிய அழகு தமிழ் மொழி இலக்கிய தொகுப்பு பாட பகுதியினுடைய 3வது அழகாக எங்களுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு தொடர் கவிதை என்று சொல்லுவோம். ஒரு பாடல் ஒரு தொடர் கவிதையாக இருக்கும். பட் நாங்க இங்க தனித்தனியா பிரிச்சு பார்ப்போம். நான் நினைக்கிறேன் எல்லாருமே டியூட் எடுத்திருப்பீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொள்ளுங்க பிள்ளைகள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்த்து கொண்டு போறதுக்கு. பாரதியார் சுயசரிதை அப்படிங்கிற பகுதியில பிள்ளைகள் எங்களுக்கு மொத்தமாக 49 பாடல்கள் இருக்கும். அதுல பிள்ளை காதல் அப்படிங்கிற பகுதியில மட்டும் 5 தொடக்கம் 20 வரையான பாடல்கள் தான் எங்களுக்கு இருக்குது. அதுலயும் 9 தொடக்கம் 13 வரையான 5 பாடல்களை தான் நாங்க இங்க பார்க்க போறோம். சோ பாரதியாரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிறிய வயதிலேயே கவிதை துறையில, பாடல் துறையில சிறந்த ஒரு ஆளுமை படைத்த ஒருத்தராக எங்களுக்கு திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட பாரதியார் எங்களுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், பிள்ளை காதல். சோ அவரோட வயதுல அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். சோ அந்த பெண்ணை பற்றியான சில வர்ணிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சோ நாங்க ஒரு பிள்ளையினுடைய போட்டோவை நான் இங்க போடுறேன். ஓகே, ஸோ இந்த பிள்ளை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கூகுள்ல இருந்து எடுத்த பிள்ளைகள். ஸோ இவத காதலிக்கல, இந்த பிள்ளை இல்ல. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான ஒரு பெண்ணை காதலிப்பதாக அவர் சொல்றார். ஸோ உண்மைக்குமே இங்கே அவர் ஒரு பெண்ணை பற்றி தான் காதலை பற்றி எழுதியிருக்கிறாரா? இல்ல, முழுமையாக அவர் கண்ணனை தன்னுடைய காதலியாக நினைச்சுதான் அவர் எழுதுறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இந்து சமய மக்களிடத்துல ஒரு ஒரு வழக்காறு இருக்கு பிள்ளைகள். கடவுளை தன்னுடைய உறவுகளாக பாவித்து எழுதுற ஒரு வழக்காறு இருக்கு. அந்த வகையில தான் இங்க பாரதியாரும் அந்த பெண்ணை ஒரு கண்ணன் என்றால் ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை தன்னுடைய காதலியாக நினைச்சு அவர் கவிதை சொல்ல பார்க்கிறார். பாரதிக்கு 10 வயது நிறைந்த பாரதி 9 வயதான சிறுமி ஒருத்திய விரும்புகிறார், காதலிக்கிறார். சோ அவருடைய காதல் அனுபவங்களை அவர் முதல் 2 பாடல்கள்ல சொல்றதோட மட்டும் இல்லாம சில உலக அனுபவங்களையும் இதில் எங்களுக்கு எடுத்து சொல்றாரு. என்னென்ன விடயங்கள் நிலைக்கும், என்னென்ன விடயங்களை நாங்க கடைபிடிக்கணுங்கிற ஒரு சில விடயங்களை நாங்க பார்க்க போறோம். பாரதியார் பற்றிய சின்ன விவரம் அப்படின்ட்டா, அவர் சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி என்று அழைக்கப்படுறார். டிசம்பர் 11 1882 வரைக்கும், செப்டம்பர் 12 1921 வயது வரைக்கும் வாழ்ந்தவர். சோ 40-42 வயதுல அவர் யானை மிதித்து என்ன செஞ்சிடறாருன்னா ஒரு 2-3 நாட்கள்ல இறந்து போகிறார். ஓகே, இவர் கவிதை எழுத்தாளர், விடுதலை போராட்டத்தினுடைய வீரராகவும் இதழாசிரியராகவும் எழுத்தாளரும் இருந்திருக்கார். ஓகே, அவரை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. பட் எங்களுக்கு முக்கியமா தேவை இந்த பாடப்பகுதியில அவர் சொல்ற விடயங்கள். கடந்த ஆண்டுல இதுல ஒரு வினா வந்து எங்களுக்கு வந்திருந்தது. பட் இருந்தாலும் நாங்க இந்த வருஷமும் பார்த்து கொள்வோம். பாரதியார் சுயசரிதையிலிருந்து இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு வேலை வினாக்கள் பகுதி 2 பகுதி 3 முதலாவது வினா அல்லது 2வது வினாவில் எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுல பாட புத்தகத்துல முதல் 2 பாடல்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாரதியார் அந்த பிள்ளை மேல கொண்டிருக்கிற காதல் எத்தகையது, அவர் எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை வந்து விரும்புறார் அப்படிங்கிற விஷயம் வந்து முதல் 2 பாடல்கள்ல சொல்லப்படும். சோ பார்த்துக்கொள்வோம். நீரெடுக்க வரும் பெண்ணுக்காக அவர் வந்து காத்திருக்கிறார். முதலாவது. 2வது பாரதியினுடைய வீடு இங்கே இருக்குது. பாரதியினுடைய வீடு இங்கே இருக்குது. அவள் அந்த பாரதியினுடைய வீட்டு வழியாக தினம் என்ன செய்யறா அப்படின்னா, ஒரு பெண்மணி கடந்து போறா. எதற்காக கடந்து போறா அப்படின்னு சொன்னால், நீர் எடுத்து வருவதற்காக, தண்ணீர் எடுத்து வர்றதுக்காக அவ தினம்தோறும் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, அந்த வழியாக கடந்து போறா. சோ இங்க யார் நின்று கொண்டிருக்கிறாண்டா, எங்கட ஹீரோ நின்றுகிட்டு இருக்கிறார். யாரு? பாரதியார் நின்று கொண்டிருக்கிறார். தினம் அவருக்கு என்ன வேலை என்று சொன்னா இந்த பிள்ளையை பார்க்கிறது தான். பட் இந்த பிள்ளையிடம் போயிட்டு என்ன செல்ல மாட்டார், தன்னுடைய காதல எடுத்துரைக்க மாட்டார். காரணம் என்னண்டா, அவருக்கு ஒரு பயம். ஏன்னா அவருக்கு ஒரு பயம். இந்த பிள்ளை மேல ஒரு பயமா அல்லது காதலினுடைய தீவிரமா என்று தெரியல. பட் அவர் போய் என்ன செய்யறது இல்ல, அவர்கிட்ட பேசுறதும் இல்ல. அவர் என்ன நினைப்பார் என்று சொன்னா, ஒருக்கா மட்டும் அவ திரும்பி பார்த்துட்டான்டா நான் வந்து புதுசா இறந்து பிறந்துருவேன். அந்த அளவுக்கு அவள் மேல அவள் காதல் வச்சிருக்கிறார்.
ஓகே. அப்போ அவர் என்ன செய்றார் என்று சொன்னால், டெய்லி இந்த பெண்ணுக்காக அவ காத்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இவள் 9 மணி ஆகிட்டது. அந்த பிள்ளை வருவா. அடுத்து இந்த பிள்ளை போன பிறகு அவளை பின்தொடர்ந்து தான் செல்வார். ஏன்னா முன்னாடி அவட முகத்தை பார்க்கிறதுக்கு அவருக்கு என்ன இல்லைண்டா ஒரு திறம் இல்ல. அவருக்கு பயம். அதனால அவர் பின்னாடியே போறாராம். பின்னலக பார்த்து ரசிப்பார். அவள் நினைவுகளோடு ரொம்ப நேரம் காத்திருப்பார். அவளை நினைச்சு கொண்டே எப்பவுமே அவட ஆழ் மனதில் அவளை பற்றியான நினைவுகள் மட்டுமே என்ன ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல. பட் அந்த காதலியை மட்டுமே நினைச்சு கொண்டிருக்கிறார். அப்படி சொல்றதோட ஐம்புலன்களும் அழிந்து மீண்டும் புதுசா பிறப்பேங்கிறார். எப்போண்டா அவ மட்டும் என்ன உருக்கா திரும்பி பார்க்கட்டும். அப்படியே எங்கட புலன்கள் எல்லாம் அழிஞ்சி நான் புதுசா பிறந்துடுவன் என்பதாக அவர் சொல்லியிருப்பாரு முதல் 2 பாடல்கள்ல. டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. நோட் பண்ண விஷயம் அவசியம் இல்ல. அடுத்து 3வது பாடல்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, விரும்பும் யாவற்றையும் யாரு பெற்றுக்கொள்வா? இப்ப எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பம் இருக்கும். சோ எங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இருக்கும். ஏதோ ஒரு விருப்பம். நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், அல்லது ஏதோ ஒன்று ஆகணும் என்று சொல்லி எங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை நாங்க எப்ப அடைஞ்சு அடைஞ்சு கொள்வோம்டா பிள்ளைகள், எங்கட உடம்பு, எங்கட மனம், எங்கட அந்த கரணங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு எங்கட ஐம்புலன்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு விடயத்தை நாங்க விரும்புறோம் என்றால் கண்டிப்பா நாங்க என்ன செய்வோமாம் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்வோம்ங்கிறாங்க. அதாவது எங்கட எண்ணங்கள் எல்லாம் அதிலேயே இருக்கணும். நான் இந்த வருடம் 9 எடுக்கணும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் மட்டும் உங்களோட மனசுல இருக்கணும். எப்ப கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பு கேட்டாலும் நான் 9 எடுப்பேன் என்று சொல்லணும். அந்த மாதிரி எங்கட ஐம்புலன்கள், எங்கட ஆவி, எங்கட உடல், எங்கட எண்ணங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை மட்டுமே விரும்பிச்சு என்று சொன்னா கண்டிப்பா நாங்க அதை அடைஞ்சு கொள்வோம் என்று சொல்றார். அடுத்து விலங்கு குணத்தை நீக்கியவர். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு பிள்ளைகள் இந்த விலங்கு குணம் என்றால் என்ன என்று சொல்லி சொல்றாரு? 11 பிள்ளைகள் யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்னண்டு ஞாபகம் இருக்கா? நாடு போல் அங்கும் இங்கு தாவி பலவரும் நாடு. ஒரு பொருள் மேல நாங்களுக்கு மனம் மனம் அலைபாய்தல், அலைப்பாய்தல். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். ஆடு போல் தாவி நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம இருத்தல், ஒரு சார் ஆடு போல் விடயத்தில் பல பொருள் நாடுதல், இலகுவாகவே சோர்வடைதல். அப்படியான அல்ல நான் கேட்கிறேன். அந்த விலங்கு குணம் அப்படிங்கிறதுக்கானது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, ஆடு போல எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும். சோ 2 பொருள் மேல ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 2யும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு ஒரு பொருள் மேல மட்டும் ஆசை இருக்குது. நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அது எப்படி என்று சொல்லி. அப்படி விலங்கு குணம் இல்லாத ஒரு குணம் மட்டும் இருந்தா கண்டிப்பா நாங்க பெற்றுக்கொள்வோம் என்று சொல்றோம். அடுத்து விரும்பும் யாவற்றையும் யாரால பெற முடியாதென்றா கீழ்மை குணம் படைத்தவர்கள், சோம்பேறிகள், திருப்தி காணாது பல பொருள் நாடு. இதுதான் சொல்ற திருப்தி விலங்கு குணம் உடையவர்கள் கண்டிப்பா எந்த ஒரு பொருளையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே போல துன்பம் வந்து விடுமோ என்று பயந்து எதையும் செய்யாதிருப்பவங்களுக்கு கண்டிப்பா எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்க எனக்கு இந்த 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 விஷயத்தை ஆரம்பிச்சா கடைசியில துன்பம் தான் வரும் என்று நினைச்சு கொண்டு இருந்தீங்கடா நீங்க லாஸ்ட் மட்டும் உங்களோட வாழ்க்கையில வின் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்றார். அடுத்து 5வது பாடல்ல சொல்ற விடயம் தலைவிதியை எங்கட பெற முடியாதவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கட வாழ்க்கையில நல்லதை பெற முடியாதவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னா, எனக்கு ஜாதகம் சரியில்லை, தலைவிதியை நொந்து கொள்ளுவாங்க. வெயிட் தலைவிதியை நொந்து கொள்ளுவாங்க, நண்பரை எல்லாம் தூற்றுவாங்க. சோ கோபம் கொள்ளுத பகைவர்களை திட்டுவாங்க, கெடுதல்களை செய்வாங்க, போய் சாத்திரங்கள் சொல்லுவாங்க. சோ இறைவனே இல்லை என்று சொல்லி வாதிடுவாங்க. இது எல்லாம் அந்த குணங்கள், அதாவது தான் பெற முடியாதவனுடைய குணப்பண்புகளாக இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ நாங்க நேரடியா எங்கட பாடல் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போயிடுவோம். சோ முதலாவது இந்த பாடல் ஒரு ஆள் வாசிங்கம்மா பாப்போம். சந்தி பிரிக்காம வாசிங்க. ஒரு ஆள் வாசிங்கம்மா. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. பாடல வாசிக்கலுமா? மதுனிஷா வாசிக்கலுமா? முதல்ல நீங்க தான் இருக்கீங்க மதுனிஷா. நீரெடுத்து வருவதற்குக் கவல் மணி நித்திலப் புன்னகை சுடர் வீசிட பேரெடுத்து வருமதன் முன்செலப் போகும் வேலை யதற்கு தினம்தோறும்
வேரெடுத்து சுகந்திர நற்பயிர் வீந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர் தம் சீரெடுத்து புயையர் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தற் போல். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. ஸோ இந்த முதலாவது பாடல் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா மேல விடயத்தை கொடுத்திருக்கிற 9 வயது சிறுமி தண்ணீர் எடுக்க போறா. அப்படி போகிற வேளையில அவள் மேல காதல் கொண்டதனால அவளை காண்பதற்காக காத்திருந்த விதத்தை இவர் அழகா சொல்றாரு என்று பார்ப்போம். சோ முதலாவது சொல்றாங்க, பாடலை விளக்கப்படுத்திட்டு நான் சந்திப்பிரிச்சு சொல்றேன், அப்பதான் விளங்கும். பிள்ளை தண்ணி எடுக்கிறதுக்காக போறா, நீர் எடுத்து வருவதற்காக அவள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா, போறா. அவட பற்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா வெண்ணிற முத்துக்கள் போன்ற புஞ்சிரிப்பு இருக்குது. வெண்ணிற முத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் எங்களுக்கு பெரும்பாலும் ஒளி வீசும். வெளிச்சம் எதுவும் பட்டுச்சு என்று சொன்னா ஒளி வீசும். அந்த முத்துக்கள் எப்படி ஒளி வீசுமோ அது போல இவளினுடைய அந்த புன்னகையும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது என்று சொல்றார். அவருடைய பற்கள் இதுதான் முத்துக்கள். சோ இந்த முத்துக்களில ஏதாவது ஒளிப்பட்டு தெரிப்படைஞ்சா அது எங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரகாசம் யாரிடம் இருந்து வருகிறது என்றால் அந்த பெண்ணிடம் இருந்து வருகிறது, அவளுடைய பற்களில் இருந்து வருகிறது. ஆகவே நீரெடுத்து வருவதற்காக அவள் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அவள் சிரிக்கிறா. அப்படி சிரிக்கிறப்போ அவளுடைய பற்கள் என்ன செய்து என்று சொன்னா அப்படியே ஒளி வீசுது. சோ இப்போ ஒளி வீசுகின்ற நேரத்துல அவ போய்கொண்டிருக்கிறா. அவ எப்படி போறா அப்படின்னு சொன்னா முன்னாடி மன்மதன் போறாராம். யாருக்கெல்லாம் பிள்ளைகள் தெரியும் மன்மதன்? மன்மதன் யாருக்கா தெரியுமா? ஓ சார், தெரியும். சோ காதல் தெய்வம் என்று சொல்றாங்க. இந்துக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா காதல் தெய்வம் என்று சொல்லுவாங்க. நீங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்திருக்க கூடும். சிவகார்த்திகேயன் ரெமோ படத்துல, யாரெல்லாம் ரெமோ படம் பார்த்திருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். கீர்த்தி சுரேஷ் முன்னாடி அவ வேனுக்கு முன்னாடி காருக்கு முன்னாடி வருவா. அப்போ யாருக்கு அந்த படும் என்று சொன்னால் சிவகார்த்திகேயன் நெஞ்சில ஒரு அம்பு போய் படும். பார்த்திருக்கீங்களா பிள்ளைகள் யாராவது அந்த படத்துல உள்ள அந்த சீனை பார்த்திருந்தா? அப்போ அதுல பாத்தீங்க என்று சொன்னால் அதான் காதல் தெய்வம் அந்த மன்மதன் என்று சொல்லுவாங்க. சோ இவர் தான் கரும்பு வில் ஏந்தி கொண்டிருப்பார். அப்போ இவர் என்ன செய்யறார் என்று சொன்னால் கரும்பு வில்லை ஏந்தி கொண்டு அந்த பெண்ணானவள் பின்னே நடந்து வருகின்ற பொழுது இவர் முன்னாடி சென்றுகிட்டு இருக்கிறாராம். இங்க பாருங்க, அவர் மன்மதன் என்ன செய்கிறார் என்றால் பாதையினுடைய முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த பெண்ணை பார்க்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் இவர் காதல் அம்பை விடுகிறார், மலரம்ப விடுறார். சோ யாரெல்லாம் இப்ப நான் இந்த பெண்ணை பார்க்கிறேன் என்றால் என் மேல இவர் அந்த காதல் அம்பை தொடுத்துட்டார் என்றால் எனக்கு இந்த பெண்மணி மேல காதல் வரும். நான் சொல்ற விஷயம் விளங்கி இருக்குமா இருக்கும். ஆக இந்த பிள்ளையை யாரெல்லாம் அங்க பாக்குறாங்களோ அவர்கள் மீது எல்லாம் இந்த மன்மதன் காதல் அம்பை தொடுத்து கொண்டே முன்னுக போறார். போர் எடுத்து என்ன போர் என்றால் காதல் போர் தொடுத்து போகிறார். யார் மேல தொடுத்து போகிறார் என்றால் இந்த பெண்மணியை பார்க்கின்ற எல்லார் மேலும். காதல் அப்படிங்கிறது பிள்ளைகள் இங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமான காதலாக இல்லாம ஒரு தாய்க்கு மகள் மேல உள்ள காதல், தந்தைக்கு மகள் மேல உள்ள காதல், ஒரு பாட்டனுக்கு தன்னுடைய பேத்தி மேல இருக்கிற காதல், இப்படியாக அங்க இருக்கிற அனைவர் மேலையும் எங்களுக்கு அந்த காதல் போர் தொடுத்து கொண்டே முன்னுக்கு செல்றாரு. அவள் போகும் வேலை அதற்கு தினந்தோறும் அப்ப அவ போய்கொண்டே இருக்கிறா. அவ அப்படி போய்கொண்டே இருக்கிறப்ப இன்னொரு விஷயத்தை எங்களுக்கு உள்ளடக்குறாங்க. என்ன அப்படின்னா உருவகணின்னு சொல்லுவோம் இதுல, அதாவது விடுதலை ஆகிய நல்ல பயிர். சோ உங்களுக்கு நான் ஒரு பயிரை காட்டுறேன். ஏனைய பாடல்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சோ இந்த பாடல்ல இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும், விளங்கப்படுத்துறேன் பாருங்க. சோ இது ஒரு பயிர். இந்த பயிருக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னா விடுதலை. இந்த பயிருக்கு விளங்கு நினைக்கிறேன், கொஞ்சம் மவுஸ்ல எழுதியல். பயிருக்கு பெயர் பிள்ளைகள் விடுதலை. இந்த விடுதலை அப்படிங்கிற அல்லது சுதந்திரம் அப்படிங்கிற நல்ல பயிரை யாரு புடுங்கி வீசுறதுக்கு, யாரு அகற்றதுக்கு நினைக்கிறா அப்படின்னா பிரித்தானிய மன்னர்கள். மறக்க சொல்றேன், இந்தியாவினுடைய சுதந்திரமாகிய நல்ல பயிரை யாரு பிடுங்கி எறிய நினைக்கிறா அப்படின்னா பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள்.
ஏன்னா எங்கட இலங்கை, இந்திய போன்ற நாடுகளை ஆட்சி செய்தவர்கள் பிரித்தானியர்கள். சோ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சுதந்திரமாகிய நல்ல பயிரை புடுங்கேறிய நினைக்கிறாங்க. ஆனா சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில தேச பக்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும், நாங்க சுதந்திரத்துக்காக போராடுவோம், எங்களுக்கு நாடு எங்களுக்கு வேணும் என்று சுதந்திரத்துக்காக போராடுவாங்க. அப்ப யாராவது சுதந்திரத்துக்காக போராடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மன்னர்களுக்காக வேலை செய்யக்கூடிய, உயிர்கொலை செய்யக்கூடிய சில ராணுவ வீரர்கள், அதான் சொல்லுங்க புலையூர் சாரர்கள் அப்படிங்கிறது, உயிர்கொலை செய்யக்கூடிய சில ராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இது யாராவது சொல்றேன், நித்திலம் சொல்றேன் நானு, யாராவது தேச பக்தர்கள் வருவாங்களா, அவர்களை நாங்கள் எல்லாம் கொலை செய்ய மாட்டோமா என்று சொல்லி கண்கள் சிமிட்டாமல் பார்த்து கொண்டு இருப்பாங்க. சோ நான் காட்டுறேன் பாருங்க. போர் வீரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதிரி நாட்டு போர் வீரர்கள் யாராவது வரமாட்டாங்களா, அவங்கள நாங்க கொலை செய்ய மாட்டோமா என்று சொல்லி கண்கள் சிமிட்டாமல் அந்த எதிரிகளுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த படை வீரர்கள் எப்படி, இத பாருங்க, இங்க பாத்தீங்க என்று சொன்னா இவர்கள் எல்லாம் உயிர்கொலை செய்யக்கூடிய படை வீரர்கள். இவங்க யாருக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னா, யாராவது எதிரி வருவாங்களா, அவங்கள நாங்க கொலை செய்ய மாட்டோமா அப்படின்ட்டு கண்களை சிமிட்டாம காத்து கொண்டிருப்பது போல இந்த பாரதியாரும் என்ன செய்யறாரு என்று சொன்னா, என்னுடைய காதலி வரமாட்டாளா என்று சொல்லி இரு கண்களையும் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது பாருங்க, சுதந்திரமாகிய நல்ல பயிரை பிடுங்கி எறிகிறதுக்காக பிரித்தானிய மன்னர்கள் எல்லாம் காத்து கொண்டிருப்பாங்க. அந்த பிரித்தானிய மன்னர்களுக்காக வேலை செய்யக்கூடிய, உயிர்கொலை செய்யக்கூடிய இந்த படை வீரர்கள் எல்லாருமே தேசபக்தர்கள், அதாவது இந்த நாட்டினை காப்பாற்றுறதுக்காக யாராவது வந்தால் அவர்களை கொலை செய்வதற்காக எப்படி காத்திருப்பார்களோ அது போல பாரதியாரும் தன்னுடைய காதலி வருக்காக காத்திருக்கிறார். இப்போ நான் ஃபுல் பாட்டையும் விளங்கப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி சந்தி பிரிச்சு எழுதுற பிள்ளைகள் நோட் பண்ணி கொள்ளுங்க. பிறகு இந்த இடத்துல சந்தி பிரிச்சு எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாத்தீங்கன்னா, நீர் எடுத்து, நாங்க முதல் வகுப்புல சந்தி பிரிச்சு எழுதுறதுக்கான 10 விதிமுறைகள் பார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில பார்த்து கொள்ளுங்க. நீர் எடுத்து என்பது, சோ ரே என்று சொல்லக்கூடிய எழுத்த பிள்ளைகள் நாங்க உயிரெழுத்து மெய்யெழுத்துமா பிரிச்சோம் என்று சொன்னா இர்சக ஏ என்று பிரியும். இர்சக ஏ என்று சொன்னால் முதலாவது எழுத்தை நாங்க நிலைமொழி என்று பார்த்திருக்கிறோம். இரண்டாவது சொற்களை நாங்க வருமொழி என்று சொல்லுவோம். முதல் சொல்லினுடைய இறுதி எழுத்தா, அதாவது இந்த ரே என்று சொல்லக்கூடிய எழுத்த பிள்ளைகள் நாங்க ரெண்டா பிரிக்கலாம். அது உயிர்மை என்று சொல்லக்கூடிய விதி. முதல் வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து பார்க்காதவங்க நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். நீர் சக எழுத்து என்று பிரியும். காரணம், இந்த ரே என்ற எழுத்து மெய்யெழுத்தாவும் உயிரெழுத்தாவும் பிரிஞ்சா நிலைமொழி ஈற்றெழுத்தா இரும், வருமொழி முதல் எழுத்தா ஏன் வரும். நீர் எடுத்து வருதற்கு அவள் அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல க என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து எங்களுக்கு சந்தி பிரியணும் பிள்ளைகள். க என்று சொல்லக்கூடிய எழுத்த பிரிச்ச என்னென்ன எழுத்து வரப்போகுது பிள்ளை? க என்ற எழுத்த இக்கு சக அ. அப்போ இக்கு சக அ என்று பிரிச்சா இந்த சொல் எப்படி வரும்? அவள் என்று வரும். ஏன்னா வருமொழி அவள் என்று வர, இங்கே ஒரு வல்லின எழுத்து என்ன செய்யும்டா பிள்ளைகள், இறுதி எழுத்தா எங்களுக்கு எத்தி நிற்கும். ஆக எந்த இடத்துலயுமே கசட தப்புறங்கிற வல்லின எழுத்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்த மெய்யெழுத்தா எங்கேயும் வராது. அப்படி செய்யுள்கள்ல வந்துச்சு என்று சொன்னால் அது ஊ என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்தை சேர்த்துக்கொள்ளும். ஆகவே இக்கு சக ஊ கூ ஆக மாறும். இது செய்யுள்கள்ல அடுத்தடுத்து நாங்க பார்த்துட்டு போறோம். ஆகவே வருதற்கு அவள் என்று மாறும். சோ இந்த இடத்துல இருக்குதானே அவள் என்று மாறும். நித்தில, நித்தில, புன்னகை, சுடர், வீசிட, இதுல எதுவுமே பிரியறதுக்கும் இல்ல பிள்ளைகள். எங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டிருந்தார் நித்திலம் என்று சொல்றது முத்து என்ற அர்த்தம். நித்திலம் என்று சொல்றது முத்து. பாப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரே எப்படி பிரிஞ்சோ அதே மாதிரி போர் எடுத்து என்பதிலே ரே என்பது பிரியும். பிரிஞ்சா இரு கூட்டல் ஏ. ஆக போர் எடுத்து. புதுசா கிளாஸ் வந்திருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு இதுல டவுட் இருக்கும் பிள்ளைகள், போக போக சரியா வந்துடும். இந்த சந்தி பிரிச்சு எழுதுறதுல உங்களுக்கு மறுக்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வந்துடும். நான் இன்னொரு கிளியரான வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. போர் எடுத்து வரும் மதன், இந்த இடத்துல மகரம் தோன்றல் என்று சொல்லக்கூடிய விதிப்பிள்ளைகள். வரும் மதன் விளங்காம இருந்தா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஓகேவா?
நான் உங்களுக்கு முதல் கிளாஸ்ல செய்யுள சந்திப்பிரிச்சு எழுதுறதுக்கான 10-11 விதிமுறைகள் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு சில பிள்ளைகள் ஜாயிண்ட் ஆகிருப்பீங்க. ஸோ பிரச்சனை இல்லை சார், நீங்க சொல்லி கொடுக்கறது விளங்கலை அப்படின்னா ஓகே, பிரச்சனையே இல்லை. நாங்கள் இந்த கிளாஸ் முடிகிறப்ப ஒரு சில விஷயங்களை படிச்சு கொள்ளுவோம். கிளாஸ் முடிஞ்சதோட நான் உங்களுக்கு சந்திப்பிரிச்சு எழுதுறதுக்கான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுவேன். அதை முழுவதும் பார்த்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க, கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஏனென்றால் வேற எங்கேயும் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எப்படி சந்தி பிரிக்கிறது என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு 11-12 விதிகள் எழுதியிருக்கிறேன். அந்த விதிகள் அடிப்படையில் நாங்கள் 99% சரியா சந்தி பிரிக்கலாம். ஒரு விதம் நான் ஏன்னு சொல்லுவேன். ஓகே, வரும் மதன் முன் செல்ல போகும் வேலை. ஏ என்று சொல்லக்கூடிய எழுத்து என்னவா பிள்ளைகள் மாறும்? எங்களுக்கு ஏ என்று சொல்ற எழுத்து என்னவா மாறும்? இல்ல, எங்களுக்கு இந்த பாதுகொள்ளுங்க, இது உயிர்மையா மாறாது. யகர வரிசை சொல்லோ வகர வரிசை சொல்லோ, யானாவரியோ வானாவரியோ ஒரு சொல்லோட முதல் எழுத்தா வந்தா நேரடியா அது ஆனாவா மாறிடும். அப்ப யாவண்ணா வந்தா ஆவண்ணாவா மாறும், ஈ வந்தா ஈனாவா மாறும். ஆக இதுல மட்டும் யகர வகர, யானா வரிசை யா யா ஈ என்று எல்லாமே யகர வகர வரிசை வந்தா அது நேரடியா உயிரெழுத்தா மாறும். ஆனா யாது யாவர் யாவை யாங்கனம் என்று சொல்லக்கூடிய யா என்ற எழுத்தை மட்டும் அது மாறாது. ஓகேவா? ஆக அதற்கு இந்த இடத்துல இந்து இருக்குது பிள்ளைகள். இந்து, இங்கு, இஞ்ச் ஆகிய 3 எழுத்துக்கள் ஒரு சொல்லோட கடைசி எழுத்தா வந்து சொன்னால் அது இம்மாக மாறும். ஆக போகும் வேலை அதற்கு தினம் தொறும் என்று மாறும். சரியா? தினம் தொறும். வேர் எடுத்து இந்த இடம் ஞாபகம் இருக்கும். ரே என்ற எழுத்து எங்களுக்கு இர்சக ஏயா மாறுற விதி நாங்க படிச்சிருக்கிறோம், உயிர்மை என்ற விதி. சோ இது தெரிஞ்சாலே 90% எங்களுக்கு ஓகே. வேர் எடுத்து சுதந்திர நட்பயிர் என்று இருக்கு பிள்ளைகள். இது என்னவா மாறும்? இது ஞாபகம் இருக்குதா? இற்று, இல்லு, இன் ஆகிய 3 எழுத்துக்களும் தோழமை எழுத்துக்கள். ஆகவே இற்று வந்தா எங்களுக்கு இல் வரும். ஆக நட்பயிர் என்பது நல் பயிர் என்று வரும். ஓகேவா? நட்பெயர், நல்பெயர். வீந்திட, செய்தல், வேண்டி. அப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த இடத்துல இந்து என்பது இம்மாக மாறுனுச்சு, பட் இந்த இடத்துல வீந்திட என்பது இம்மாக ஏன் மாறல அப்படின்னா, இந்த இந்து, இங்கு, இஞ்சி அப்படிங்கிற 3 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட கடைசி எழுத்தா வந்தா மட்டும்தான் அது இம் அப்படிங்கிற எழுத்தா மாறுமே ஒழிய இடையில வந்தா மாறாது. வீந்திட செய்தல் வேண்டிய மன்னர்தம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீர் எடுத்து, இரு கூட்டல் ஏ சீர் எடுத்து, இந்த இடத்துல புலைன்னு வந்திருக்கணும் பிள்ளைகள். அது மட்டும் பிள்ளை கொஞ்சம் டியூட்ல மாத்திக்கொள்ளுங்க பாவம். புயைன்னு இருக்குது, புலை என்று சொல்லி வரணும். புலை உயர், புலை உயிர்னு வந்திருக்கணும். இந்த இதே பிள்ளை கொஞ்சம் பார்த்துக்கொடுங்க. இப்படி வந்திருக்கணும், புலை யுயிர் என்று வந்திருக்கணும். சோ இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த யூ என்னவா மாறும்? இப்ப இந்த யூ என்னவா மாறும்? இப்ப ஊவா மாறும். ஊவா மாறும். ஏன்? யகர வகரங்கள் எங்களுக்கு மாறுறதன் அடிப்படையில ஊவா மாறும். புலை உயிர் சாரர்கள் தேச பக்தர் வரவினை காத்தற்போ. ஓகே, இவ்வளவுதான் சந்தி பிரிக்கிறது பிள்ளைகள். டவுட்டா இருந்துச்சு என்று சொன்னா பிரச்சனை இல்லை, நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்கிட்ட கேளுங்க என்னென்ன விஷயம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சந்தி பிரிக்கிறதுக்கான வீடியோ சென்ட் பண்ண பிறகு. ஓகே, இப்ப பாருங்க. நீர் எடுத்து வருவதற்கு அவள் நித்தில புன்னகை சுடர் வீசிட. முதல் 2 அடிக்கு நான் சொல்றேன். அவள் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்காக, நீர் எடுத்து கொண்டு வருவதற்காக அவள் செல்லுகின்ற வேளையிலே, நித்திலம் என்றால் நான் சொன்னேன் முத்து என்று சொல்லி சொன்னேன். முத்து போன்று இருக்கக்கூடிய பற்கள் இருந்து வரக்கூடிய புன்னகை, நித்தில புன்னகை அப்படிங்கிறது முத்து போன்ற என்ற அர்த்தம். உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முத்து போன்று இருக்கக்கூடிய அவள் பற்களில் இருந்து வரக்கூடிய அந்த புன்னகையானது சுடர் என்றால் ஒளி என்று சொல்ல, வெளிச்சம் வீசிட, வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்க, காதல் உணர்வினை தூண்டிவிடவே நெஞ்சில் போர் மூளச் செய்யும் மன்மதன் முன்னே செல்றான். அதாவது போர் எடுத்து வரும், எங்கட போர் என்ன போர் வருது அப்படின்னா, எங்கட மனதில எல்லாம் காதல் போர் வரப்போகிறது. ஆகவே காதல் போர் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மன்மதனானவன் முன்னே சென்று கொண்டிருக்க, நான் சொன்னேன் காதல் அம்பை விட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிற இவ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா? அதன் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறா.
அவள் அப்படி செல்லுகின்ற நேரத்திலே அவளை காணுவதற்காக, யாரை பார்க்கிறதுக்காகனா இந்த இந்த காதலியை பார்ப்பதற்காக முன் செல்ல போகும் வேளை அதற்கு தினந்தோறும் வேறெடுத்து சுதந்திர நட்பெயர். அப்ப இங்க இருந்து பார்ப்போம். தினந்தோறும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறா? அவ போய் கொண்டிருக்கிறா. அவளை பார்ப்பதற்காக எப்படி காத்திருக்கிறார் என்பதை தான் இங்க சொல்லியிருக்கிறார். எப்படி காத்திருக்கிறார் அப்படின்னா, வேர் எடுத்து சுதந்திர நற்பெயர் வீந்திர செய்தல் வேண்டிய மன்னர்கள். அதாவது சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய இது பயிர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பயிருக்கு பேரு சுதந்திரம். ஆக இது உருவக அணி. அணி இலக்கணம் படிப்பிப்பன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருளினுடைய பெயர் அப்பொருளினுடைய பெயரை குறிக்காம அந்த பொருளினோட பெயரை சொல்றப்ப வேற பொருளோட பெயர் வருதுண்டா அது உருவக அணி. ஒரு பொருளோட பேரை சொல்றோம், அந்த பொருளோட பேர் எனக்கு ஞாபகம் வராம வேற ஒரு பொருளோட பேர் ஞாபகம் வருதுண்டா அது உருவக அணி. ஆக இங்க சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய நல்ல பயிர், நல்ல பயிரை யாரு பிடுங்கி வீச போறா அப்படின்னா, பிரித்தானிய நாட்டுல இருக்கக்கூடிய மன்னர்கள் என்ன செய்ய போறாங்க? சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய நல்ல பயிரை வீந்திடச் செய்தல் அப்படின்ற பிடுங்கி அழிக்க நினைக்கிறவங்க வேண்டிய மன்னர்களினுடைய, அப்படிப்பட்ட மன்னர்களினுடைய தம் சீரெடுத்த அங்கு இருக்கக்கூடிய அந்த மன்னர்களினுடைய புகழையும் ஆட்சியையும் காப்பாற்ற நினைக்கின்ற அதனுடைய சீரை, அவர்களுடைய புகழை, சீர் என்றால் புகழ் என்ற அர்த்தம், அவர்களினுடைய புகழையும் ஆட்சி திறனையும் காப்பாற்ற நினைக்கிறவங்க யாருண்டா புலை உயிர் சாரர்கள். புலை என்றால் உயிர் கொலை செய்யக்கூடியவங்க. புலை உயிர் என்றால் உயிர் கொலை செய்யக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? காத்து கொண்டிருப்பதை போல. யாரு காத்து கொண்டிருக்கிறாண்டா? பாரதியார் காத்து கொண்டிருக்கிறார். இந்த பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இதெல்லாம் மிக ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். மறுக இதுக்கான பொருளை நான் வாசிக்கிறேன், கேளுங்க பிள்ளைகள். தண்ணீர் எடுத்து வருவதற்காக செல்லும் அவள் வெண்ணிற முத்துக்கள் போன்ற புன்னகையானது ஒளி வீசிட மன்மதனானவன் காதல் போர் தொடுத்து அவளை காணும் யாவருக்கும் காதலுற்றும் மயங்கும் வண்ணம் முன்னே செல்கிறான். இவ்வாறாக தினம் அவள் செல்லும் போது விடுதலையாகிய நல்ல பயிரை வேரோடு பிடுங்கி அளிக்க நினைக்கும் மன்னர்களின் ஆட்சியையும் புகழையும் காப்பாற்றுவதற்காக, யாரிட? அந்த பிரித்தானிய மன்னர்களுடைய ஆட்சியை காப்பாற்றணும், புகழை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சில படை வீரர்கள் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் என்னத்துக்காக காத்து கொண்டிருப்பாங்கடா? விடுதலைக்கு போராடும் தேசபக்தர்களை அழிக்கும் நோக்கில இந்திய நாட்டுல, இலங்கை நாட்டுல தேசபக்தர்கள் யாராவது வந்து அவங்களை கொல்லுறதுக்காக எப்படி கண்களை விழித்து கொண்டு காத்திருப்பாங்களோ அவர்களது வருகைக்காக காத்திருப்பதை போல நானும் அவளது வருகைக்காக நாளும் காத்திருந்தேன். எல்லாருக்கும் இந்த பாடல் கிளியரா பிள்ளைகள்? எல்லாருக்கும் இந்த பாடல் கிளியரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, கிட்டத்தட்ட 25 நிமிடத்துக்கு மேல அந்த பாடல் பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்த பாடல் வேகமா பார்த்து கொண்டு போவோம். ஓகே, இரண்டாவது பாடல் பாத்தீங்கன்னா இதுவுமே அவள் காத்திருந்த. ஏதாவது டவுட்ஸ் செக் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். செக் பண்ணுங்க, பார்த்து கொண்டிருக்கேன் செக் பாக்ஸ். இரண்டாவது பாடலும் 9 வயது சிறுமியை காதலிப்பதன் வாயிலாக அவர் என்னென்ன அனுபவங்களை எல்லாம் அடைஞ்சார் என்பது பற்றியாக சொல்லப்படுது. யாராவது ஒரு ஆள் இந்த பாடலை வாசிங்கம்மா பாப்போம். பாடலை கொஞ்சம் வாசிங்க ஒரு. காத்திருந்தவள் போம்படி முற்றிடம் கண்கள் பின்னழகர் இந்து கலந்திர ஜாத்த தேரொரு ஐப்படு மேலைதான் ஜாண்டுதேர் செலுமாங்கிலு புத்தனர் கோத்த சிந்தனையோ தேகி எதிர்மகிழ் கொண்டு நாட்கள் பல கழித்திட்டனன் பூத்த ஜோதி வதனம் திரும்புமேல் புலன் அளந்தும் புத்துயிர் எய்துவேன். ஓகேப்பா, தேங்க்யூ. பாடல் விளக்கப்படுத்திடுறேன் முதலாவது. சோ இப்போ இந்த பெண்ணுக்காக இவள் மேல சொல்லிட்டார். எப்படி காத்திருந்தாரா? உயிரை கொலை செய்யக்கூடிய அவர்கள் எப்படி தேசபக்தர்கள் வருகை காத்திருப்பாங்களோ அது போல காத்திருந்தவள் அப்படி காத்திருந்தவள் என்ன செஞ்சிட்டா? இப்போ வந்துட்டா. அவள் போகும் வழி முற்றிலும் அவ போய் முடிய மட்டுமே. பாரதியார் இங்க வீட்டுக்கிட்ட காத்து கொண்டிருக்கிறார். கதவுல இருந்து ஒளிஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மட பிள்ளை வந்து கொண்டிருக்கிறா. சோ வந்து கொண்டு இந்த வீட்டை கடந்து போய் கொண்டிருக்கிறப்ப அவ முகத்தை பார்க்கறதுக்கு இவருக்கு திறம் இல்லை. இவருக்கு ஒருவதை பயம்.
சோ அதனால இந்த பெண்ணானவள் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த வழியினுடைய முற்றத்தை கடந்து போகும் வரைக்கும் அவளினுடைய பின்னழகை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். அவளுடைய முன்னழகை பார்த்து ரசிப்பதற்கு அவருக்கு முன்னால் பார்க்கறதுக்கு திறமில்லை. சோ பின்னலகை பார்த்து கழித்திட என்றால் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆடடா என்னுடைய காதலி வந்து விட்டாள் அப்படின்னு சொல்லி அவ போகும் வரைக்கும் அவ பின்னாடியே போறார் நம்மால். சோ எப்படி என்று சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு செய்யப்பட்ட தேரினுடைய சக்கரத்துல, இங்க உங்களுக்கு நான் தேரின் சக்கரம் காட்டுறேன் பிள்ளைகள். தேரினுடைய சக்கரத்துல கொம்பில்லாத ஒரு உயிரினம் மாட்டிக்கொண்டுருச்சு. உதாரணத்துக்கு நத்தை என்று வச்சுக்கொள்ளுங்களேன். நத்தை என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த தேரினுடைய இந்த சக்கரத்துல நத்தை போன்ற உயிரினம், இது தேருடைய சக்கரம், இதுல நத்தை என்று சொல்லக்கூடிய கொம்பில்லாத உயிரினம்ங்கிறாரு. சோ அது என்னன்னு எங்களுக்கு தெளிவா சொல்லல, அணிலா அல்லது எது என்று சொல்லல. ஆனால் அதுக்கு பெயர் என்னன்னா மேலை. உதாரணத்துக்கு நாங்க நத்தை என்று வச்சுக்கொள்ளலாம். பெரும்பாலும் நத்தைகள் என்ன செய்யும், இந்த சிலையில மாட்டிக்கொண்டிருந்துச்சு என்று சொன்னால் அது எங்கெல்லாம் உருண்டு போகுதோ, அந்த தேர்ச்சியில் எங்கெல்லாம் உருண்டு போகுதோ அங்கெல்லாம் அந்த நத்தை உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி இவருடைய மனதிலும் இவர் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அந்த பெண்ணோட நினைவுல மட்டுமே இருக்கிறாரு. இப்போ நிறைய நாள் இந்த விடயத்துல அவர் கோத்த சிந்தனையோடு ஏகி அதிலேயே பல நாட்கள் கழிக்கிறார். இதே மாதிரி டெய்லி அந்த பெண்ணோட நினைவுகளோடையே அவர் தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார். பல நாட்கள் கழித்திட்டனன் அப்படின்னு சொல்றதோட பூத்த ஜோதி என்று சொல்றாரு. பூத்த ஜோதி என்றால் சுடர் பூத்தது போன்ற தீ, அதாவது ஒரு வெளிச்சமானது பூத்திருந்தா எப்படி இருக்கும், அப்படி பூத்த ஜோதி ஆகிய வதனம் என்றால் முகம். அந்த முகமானது ஒரு முறை மட்டும் திரும்பி பார்த்து சென்றால் என்ற ஐம்புலன்களும் அழிந்து என்ன செய்வேன், நான் புத்துயிர் பெய்ய போறேன். என் ஐம்புலன்களும் எல்லாம் அழிஞ்சு என்ற உடலுடைய சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் என்ற கண் காது மூக்கு வா எல்லாம் அழிஞ்சு போகட்டும். என்னுடைய மனசு எல்லாம் அழிஞ்சு நான் புதுசா பிறக்கிறது மாதிரி நான் என்ன செய்ய போறேன் என்றால் ஆக போறேன் என்று சொல்றேன். சோ இப்போ நாங்க பார்ப்போம் இதனுடைய சந்தி பிரிப்பை நாங்க பார்த்துட்டு மேலதிக விளக்கங்களை பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திருந்தீங்கன்னா காத்திருந்தவள் என்று வந்திருக்கும். சோ தீ என்று சொல்லக்கூடிய எழுத்தை நாங்க பிரிச்சோம் என்றால் இத்து கூட்டல் இ, இத்து கூட்டல் இ என்று பிரிச்சோம் என்றால் வரக்கூடிய சொல் வருமொழி சொல் இருந்தவள் என்றும். இங்க இருக்கக்கூடிய இத்து என்பது புக்ல நோட் பண்ணி கொள்ளுங்க, அல்லாட்டி டியூட்ல சரி நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த இடங்களை கீழே எழுதி கொள்ளலாம், இந்த இடத்துல பிறகு எழுதி கொள்ளுங்க. இந்த இடத்துல வல்லின மெய்யெழுத்து பிள்ளைகள் தனிச்சு நிக்காது. வல்லின மெய்யெழுத்து இப்படி தனிச்சு நின்றா கண்டிப்பா ஊ என்று சொல்லக்கூடிய எழுத்தை சேர்த்துக்கொள்ளும், காத்து என்று சொல்லி மாறும். வல்லின எழுத்து தனி மெய்யெழுத்தா மட்டும் எழுதியில வராது, உகரம் சேலும். காத்து இருந்தவள் போம் வழி முற்றிலும் பிரச்சனை இல்லை. கண்கள் பின்னலகு ஆர்த்திட. சோ கா என்று சொல்லக்கூடிய எழுத்து என்னவா மாறும் என்றா இக்கு சக ஆ என்று சொல்லக்கூடிய எழுத்தா மாறும். உயிர்மை எழுத்தா பிரிஞ்சா இந்த பக்கம் ஆர்த்து கழித்திட. ஆர்த்து என்பது ஆராய்ந்து பார்த்து என்று அர்த்தம். அப்ப பின் அழகு, இந்த இடத்துல இக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லின எழுத்து இருக்குது. இக்கு என்று சொல்லக்கூடிய வல்லின எழுத்து மெய்யெழுத்தா வந்தால் உயிரெழுத்து உகரத்தை சேர்த்துக்கொள்ளும். ஆகவே அழகு என்று சொல்லி மாறும். இந்த இடத்திலையும் ந என்பது அவா மாறும். பின் அழகு ஆர்த்து கழித்திட. யாத்த, இது ஆத்த என்று சொல்லி வருமா வராதா பிள்ளை, வருமா வராதா? ஆத்தண்டு யாராவது வராது பிள்ளை. ஏன்னா யாத்த என்று சொல்றது வராது. ஏன்னா யாவண்ணா சொற்கள்ல வரக்கூடிய ஒரு சில சொற்கள் எங்களுக்கு ஆவண்ணாவா வராது. யாத்த யாண்டு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு வராது, ஒரு சில சொற்கள் மட்டும், மற்றபடி எல்லாம் வரும். யாத்த தேர் உருளை படு. அப்ப தேர் இந்த இடத்துல இருக்கிற ரூ, ரெண்டு ரூ இருக்கு பிள்ளைகள், ஒரு ரூ தான் வரணும். சோ இர்சக ஊ என்று வரும். ரூனாவை பிரிச்சா இர்சக ஊ தேர் உருளை என்று மாறும். தேர் உருளை படு மேலைதான் யாண்டு தேர் செலும் ஆங்கிலும் உற்று என என்று சொல்லி பிரியும் பிள்ளைகள். இந்த இடத்துல கொஞ்சம் பார்ப்போம். புற்று என, புற்றென என்று சொல்லி புற்று என மாறும். சோ இந்த இடத்துல பிரிக்க வேண்டிய அவசியப்பாடும் இல்லை. யாண்டு தேர் செலும் ஆங்கிலும் புற்று என என்று சொல்லி புற்றென என்று பிரிச்சாலே போதும். இந்த இடத்துல ரெண்டா பிரிக்க வேண்டியதில்லை. கோத்த சிந்தனையோடு ஏகி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டே என்ற எழுத்தை பிரிச்சா இட்சக ஏ ஏகி என்று பிரியும். இந்த இடத்துல டூவாக மாறும். வல்லின எழுத்து உகரம் பெறும் ஏகி. இந்த இடத்துல இருக்க ய என்பது ஆனாவா மாறும். ஆக கோத்த சிந்தனையோடு ஏகி அதில் மகிழ் கொண்டு நாட்கள் பல கழித்திட்டனன். ஓகேவா, நாட்கள்
பல கழித்திட்டனர். இந்த இடத்துல இது அப்படியே ஃபுல்லா வரும், கழித்திட்டனர். பூத்த ஜோதி வதனம் திரும்பு மேல் என்று பிள்ளைகள், திரும்பு மேல் என்று மாற்றிக்கொள்ளுங்க, திரும்பு மேல். புலன் அழிந்து, இந்த இடத்துல பார்த்து கொள்ளுங்க, இந்த லீ எங்களுக்கு இங்க வரா. புலன் அழிந்துங்கிறது வந்து அழிந்து. சோ இங்க இருக்கக்கூடிய நங்கிற எழுத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இன்சக இன்சக அ. ஆக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அழிந்து என்று வரும். இதுல இருக்கிற ந, அதுல இருக்கக்கூடிய இன் என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்து முதல்ல புலன் என்று வரும். நிறைய விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உயிர்மை எழுத்துக்களை நாங்க மெய்யெழுத்தாவும் உயிரெழுத்தாவும் மட்டும் பிரிச்சு விட்டோம் என்றாலே எங்களுக்கு நிறைய இது தெரிஞ்சிடும். புலன் அழிந்து ஒரு புத்துயிர் எய்துவேன் என்று சொல்லி வந்தது. ஓகே, சோ சந்தி பிரிக்கிறதுல இதுல மட்டும் தான் கொஞ்சம் கூடுதலா விளங்கப்படுத்துவேன். அடுத்தடுத்த பாடல் கூடுதலா நான் விளங்கப்படுத்தி கொண்டு போயிட்டு இருப்பேன் பிள்ளைகள், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த பாட்டை சொல்றேன். ஹட்டான ரீஜாயின்டாங்க. இன்னைக்கு ஒரு 11:45 வரைக்கும் கிளாஸஸ் போகும். 11:45 கிளாஸ் முடிய. ஓகே, கரெக்டான ரீஜாயின்டாங்க. இப்போ 9 வயது சிறுமியை காதலிப்பதன் வாயிலாக அவர் என்ன எல்லாம் அனுபவிச்சார் என்று சொன்னால், காத்திருந்தவள் போவழி முற்றிலும், தான் ஆசைப்பட்டவள், தன் கனவுகளோடு காதலோடு ஆசையாக காத்திருந்தவள், அவள் போகின்ற வழி நெடுக்கிலும், முற்றிலும் என்றால் முழுவதும், அது முடியும் மட்டும், முற்று என்றால் முடிவு தானே, முடியும் மட்டும் அவளது பின்னழகை யாரிட கண்கள் ஆராய்ந்து பார்க்குது என்று சொன்னால் பாரதியாருடைய கண்கள் ஆர்த்து கழிக்கிறது, ஆராய்ந்து பார்த்து சந்தோஷம் அடைகிறது. விளங்கியிருக்கு. காத்திருந்தவளான அந்த பெண் போகும் வழி இறுதி வரைக்கும் போயிட்டு பாரதியாருடைய கண்கள் அவளுடைய பின்னழகை பார்த்து ஆராய்ந்து பார்த்து சந்தோஷம் அடைகிறது. ரீஜாயின் டைம் பிள்ளைகள் பார்க்கலாம். ஓகே பிள்ளைகள், நாங்க பார்ப்போம். சோ பிள்ளைகள் விளங்குதா நான் படிப்பிக்கிறது? கிளியரா? ரொம்ப வேகமா கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ பிள்ளை. நான் ரொம்ப வேகமா போகிறேன்னு எனக்கு சொல்லுங்க, நான் கொஞ்சம் இன்னும் ஸ்லோவா படிப்பிக்கிறேன். டைம் எதுவும் பிரச்சனையே இல்லை நமக்கு. நாங்க இந்த 30 நாள் எங்கட வந்து ஏம் வந்து எல்லாரும் ஏ எடுக்கணும். எங்கட கடந்த 3 வருஷத்துல பிள்ளைகள் 30 நாள் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏ எடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் நாங்க ஸ்பீடாகவும் போவோம், அதே நேரம் ஃபுல்லா நாங்க இந்த டைம்ல எல்லாருமே ரெடியா இருப்பீங்க. அதாவது ஒரு தண்ணீர் தொட்டிக்கு வந்து நாங்க எப்ப தண்ணீரை ஊற்றணும் அப்படின்னா, அந்த குடம் ஒன்று இருக்குன்னா அந்த குடம் திறந்திருக்க போதான் நாங்க ஊற்றணும். திறந்து இல்லாம அந்த குடம் வந்து மூடி இருக்கிறப்ப நாங்க எவ்வளவுதான் தண்ணியை ஊற்றினாலும் அந்த குடம் நிரம்பாது. ஆனா இப்போ நீங்க என்னத்துக்கு ரெடியாக இருக்கீங்கடா, சார் நீங்க எங்களுக்கு தமிழ் பாடத்தை படிப்பீங்க, நாங்க தமிழ்ல எடுக்கணும் சார் அப்படின்ட்டு காத்து கொண்டிருக்கிறப்ப நான் அதை உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நீங்க அதை எடுத்துக்கொள்ளுவீங்களே ஒழிய, நாங்க என்னதான் எங்களுக்கு வருஷம் ஃபுல்லா படிப்பிச்சாலும் எங்களுக்கு இயலாது. ஸோ எங்களோட கிளாஸ்ல உள்ள பிள்ளைகளுக்கும் நான் ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். 9ஆம் மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அவங்களுக்கு. 9ஆம் மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எல்லாம் ஓகே, எங்களுக்கு ஓலெவல் எக்ஸாமுக்கான டேட் சொல்லிட்டாங்க தானே, என்னால எல்லாம் தீவிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதனாலதான் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணது. ஸோ காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ வேகமா சரியா பிடிச்சு கொண்டுருங்க, நாங்க சரியா செஞ்சு கொள்வோம். ஓகே, காத்திருந்தவள் போகிற வழியில கடைசி வரைக்கும் அவருடைய கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கு? பின்னழகை பார்த்து. ஆர்த்து என்றால் என்ன பிள்ளைகள் சொன்னேன்? ஆர்த்து என்றால் ஆராய்ந்து பார்த்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? களி என்றால் சந்தோஷம், சந்தோஷப்பட்டிருக்கிறது. யாத்த தேர் உருளை என்றால் உருவாக்கப்பட்ட தேர் சில் என்ற அர்த்தம். யாத்த என்றால் உருவாக்கப்பட்ட என்ற அர்த்தம். அப்ப யாத்த உருவாக்கப்பட்ட அல்லது செய்யப்பட்ட தேர் சில்லினுடைய சக்கரத்திலே உருளை, தேர் உருளையிலே பட்டிருக்கக்கூடிய அல்லது அகப்பட்டு இருக்கக்கூடிய என்ற அர்த்தம். அகப்பட்டு இருக்கக்கூடிய கொம்பில்லாத சிறிய விலங்கொன்று மேலைதான். மேலை என்றால் கொம்பில்லாத சிறிய விலங்கு. தனிப்பாடல்கள்ல நாட்டார் பாடல்கள்ல மேலி என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும் பிள்ளைகள், அதை செல்வம் என்று சொல்லுவோம். இங்க மேலை என்று சொல்றது எங்களுக்கு வந்து அந்த ஒரு விலங்கு சொல்றது, கொம்பில்லாத விலங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யாண்டு. சோ அப்படிப்பட்ட அந்த விலங்குலப்பா கலப்பை தான், கலப்பை அல்லது செல்வம். கலப்பையினால் பெறக்கூடிய செல்வம் தான் அந்த மேலி என்று சொல்றது.
அங்க பாப்பனாங்க. ஓகேப்பா. அப்போ அப்படிப்பட்ட அந்த சேர் சில்லிலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு கொம்பில்லாத விலங்கானது அந்த கொம்புடைய சேர் செல்லும் ஆங்கிலும் அந்த தேர் சில்லானது செல்லுகின்ற எல்லா இடங்களுக்கும் செல்லும் ஆங்கிலம் என்றால் அது எங்கெல்லாம் செல்லுமோ அது செல்லுகின்ற எல்லா இடங்களுக்கும் என்ற அர்த்தம். செல்லும் ஆங்கிலும் புற்றென அது எப்படி அங்க சென்று இருக்குமோ, அது எப்படி அதிலே ஒட்டி கொண்டிருக்குமோ, அது போலவே கோர்த்த சிந்தனையோடு, என்ன கோர்த்த சிந்தனையோ அப்படின்னா, அவளுடைய எண்ணங்களில் கோர்க்கப்பட்ட நினைவுகளால், கோர்த்த அப்படிங்கிறது கோர்க்கப்பட்ட, அந்த புற்றென அப்படிங்கிறது பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க, இழுக்கப்படுதல் சொல்ல மாறேன், இழுக்கப்பட்டு செல்லுதல். இந்த தேர் சிலையில போற அந்த மேலே என்ற ஊர்வலம் எப்படி இழுக்கப்பட்டு செல்லுமோ அதே போல கோர்க்கப்பட்ட சிந்தனையோடு யாருடைய எண்ணம் கோர்க்கப்பட்டிருக்கிறது? அந்த பெண்ணினுடைய எண்ணம் கோர்க்கப்பட்டு அதிலேயே மகிழ்ச்சி அடைந்து அதில் மகிழ் கொண்டு சிந்தனையோடு ஏகி அவள் நினைவுகளோடையே இருந்து மகிழ் கொண்டு அந்த நினைவோடைய மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நாட்கள் பல கழித்துட்டன, பல நாட்கள் கழிஞ்சிருச்சு, இப்போ பல வருடங்கள் ஆயிடுச்சு அவன் நினைவுகளுடைய பூத்த ஜோதி பூ பூப்போது போன்ற ஒரு வதனம் உவமையணி பிள்ளைகள். இது பூத்த ஜோதி என்பது உவமையணி. பூ பூத்தது போன்ற சுடர் பூத்தது போன்ற ஒரு, ஏன்னா சுடர் ஜோதிங்கிறது சுடர் ஒளி அப்படிங்கிறது. அப்ப அந்த அவரோட முகம் அப்படி பிரகாசிக்குது. பிரகாசிக்கிற ஒரு முகமானது ஒரு முறை திரும்பு மேல் புலனழிந்து புத்திரெய்துவேன். என்னுடைய ஐம்புலன்களான சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு நான் புதிதாக பிறப்பேன் என்று சொல்றாங்க 2வது பாடல். சோ நான் பொருளை வாசிக்கிறேன் கேளுங்க. அவளை காணுகின்ற ஆசையோடு காத்திருந்து அவள் செல்லும் பாதை எங்கும் என் கண்கள் அவள் பின்னலகை பார்த்து தொடர்ந்து அவளின் பின்னலகை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுகின்றது. கொம்புகளற்ற சிறிய விலங்கொன்று. அப்ப நீங்க எப்படி நத்தைன்னு எழுதிடக்கூடாது பிள்ளைகள். நான் உதாரணத்துக்கு தான் நத்தை என்று சொன்னேன். நத்தை என்று நீங்க எழுதக்கூடாது. எழுத வேண்டியது கொம்பில்லாத சிறிய விலங்கு என்று சொல்லி எழுதணும். விலங்கு உருளுகின்ற தேர் சக்கரத்தில் அகப்பட்டு கொண்டு தேர் உருளும் பாதை எங்கும் சில்லுடன் இணைந்து இழுப்பட்டு செல்வதை போல அவள் நினைவுகளில் கலந்து அதன் பால் மகிழ்ச்சி கொண்டு பல நாட்களை சந்தோஷமாக கழித்தேன். பிரகாசம் பொருந்தி, அதான் பூத்த ஜோதி, பிரகாசம் பொருந்தி அவளது அழகிய முகமானது திரும்பி ஒரு முறை என்னை பார்த்தால் என் ஐம்புலன்களும் ஒருங்கி அழிய பெற்று புது பிறவி ஒன்றை பெறுவேன் என்று சொல்றார். இது 2வது பாடல். ஓகே, 3வது பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் நான் உங்களுக்கு என் வெப்சைட்ல எப்படி நீங்க எட் ஆகணுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் பிள்ளைகள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கட்டணம் செலுத்தினவங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் இந்த பேஜ் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ கட்டணம் செலுத்தாதவங்களுக்கு ப்ரொஃபைல் காட்டாது பிள்ளைகள். ஸோ நீங்க 2 அடிப்படையில உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். கட்டணம் செலுத்தினவங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு இருக்கிற இந்த ரீட் மோர், அதாவது ஹோம் பேஜ்ல 2வது பேஜ்ல இருக்கும் 30 நாள் பாடநெறி, வேகமா சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல நீங்க ரீட் மோரை கிளிக் பண்ணீங்க அல்லது எങ്ങനെ கிளிக் பண்ணாலுமே கூட உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா கூட பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டிரெக்டா எங்க போகும் அப்படின்னா லொகின் பேஜுக்கு தான் போகும். சரியா, இங்க காட்டுதுல, பட் லொகின் பேஜுக்கு போகும். அப்படி போகல என்று சொன்னால் உங்களுக்கு பாருங்க, கட்டணம் செலுத்தாத மாணவர்களுக்கு இதெல்லாம் லொக்ல தான் இருக்கும், அவளும் லொக்ல இருக்கும். ஓகேவா, கிரேட் 10th லெவல். பட் முதல் 2 வகுப்புகள் மட்டும் அன்லாக் இருக்கும். பட் நீங்க கிளிக் பண்ணி போனாலும் வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கலாம். பட் என்ன எடுக்க முடியாதுன்னா பிடிஎஃப் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பேமெண்ட் போட்டுட்டு, எனக்கு பேமெண்ட் கட்டினவங்க இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் ஜாயின் பண்ணி விடல, மற்றவங்களுக்கு எல்லாம் எட் பண்ணிட்டேன். அப்படி என்ன செய்யணும் என்று சொன்னா கட்டணம் செலுத்தின பிறகு நீங்க ப்ரொஃபைலுக்கு போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். முதலாவது ரெஜிஸ்ட்ரேஷன், இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த பாருங்க ரெட் கலர் டிக் பண்ணிருக்கிறதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். இது கொடுக்கலன்னா உங்களுக்கு இங்க ஓபன் ஆகாது. இங்க நீங்க இமெயில் கொடுத்தாலும் உண்டு, கொடுக்காட்டியும் உண்டு. இங்க கண்டிப்பா நீங்க போன் நம்பர் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்கிறேன், போன் நம்பர் கண்டிப்பானது. அடுத்து இமெயில், உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஏதாவது கொடுக்கலாம். டிஸ்பிளேல என்ன நேம் எனக்கு காட்டணும். இந்த டிஸ்பிளே நேம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டணம் செலுத்துறப்போ உங்களுக்கு என்ன பேர் என்ன கொடுக்குறீங்களோ அதை போடுங்க. அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேனுங்க. அதை கொடுத்துட்டு உங்களோட கிரேட் என்ன ஸ்கூல் நீங்க கொடுக்கணுங்கிற அவசியப்பாடு இல்லை. நீங்க நோன்னு கொடுத்தா கூட அது எனக்கு பிரச்சனை இல்லை, இது கட்டாயம் இல்லை. இதை கொடுத்துட்டு ஃபுல்லா ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும். வந்த பிறகு
நீங்க என்ன செய்யலாம் என்றால் உங்களோட யூசர் நேமை கொடுக்கலாம். ஸோ என் யூசர் நேம் ஒன்று கொடுக்குறேன்னா யூசர் நேமை பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்த பிறகு ரிமெம்பர் மீ கொடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ அடுத்தடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒருத்தவங்களோட இதுல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கேன், இதுல வந்து ஜாயின் பண்ணது என்ன விட்டு தான் இது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து காட்டும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட பேஜ் இன் ப்ரோக்ரேஸ்ல வந்து உங்களோட 30 நாள் கோர்ஸ் வந்து காட்டும். இல்லாட்டி மை கோர்ஸை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன 30 நாள் பாடநெறி காட்டும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரெக்டா இங்க என்ன செஞ்சிடும் போயிடும். இங்க இடத்துல பேண்டு காட்டாது, இப்ப கண்டினியூன்னு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா பேஜும் அன்லாக் ஆகிருக்கு பாருங்க, எல்லாம் அன்லாக் ஆயிருச்சு. ஸோ டிக் விழுந்திருக்கு. இப்போ நீங்க முதலாவது பாடத்துக்கு போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான ரெக்கார்டிங்கை டெய்லி நீங்க பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த ரெக்கார்டிங் யாருக்கும் ஷேர் பண்ணவும் இயலாத பிள்ளைகள் மற்றவங்களுக்கு காட்டாது. ஸோ இதுல இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கான டவுன்லோட் பட்டன் காட்டுது. ஓகேவா? நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லா நீங்க முடிச்சிட்டீங்களா, கம்ப்ளீட் பட்டன் கொடுத்தாலும் அடுத்த பேஜுக்கு போயிடும். இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கிற நான் 2வது பாடத்தை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ 2வது ரெக்கார்டிங் வந்துடும். இன்னும் 3வது நாளுக்கான ரெக்கார்டிங் நான் இன்னும் போடல. ஸோ இன்றைய கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரெக்கார்டிங் என்ன போட்டுருவேன். அடுத்து நீங்க உங்களுக்கான பிடிஎஃப் ஏற்கனவே போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா கிளாஸுக்கான பிடிஎஃப் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். பிடிஎஃப் நீங்க எப்ப வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கட்டணம் செலுத்தினவங்களுக்கு மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளை? வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா வெப்சைட் சம்பந்தமா? ஸோ இவ்வளவுதான். இப்போ நீங்க இங்கே போய் பார்த்தாலும் டிக் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க இங்கே போய் ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு லொக் ஆகிருக்கும், உங்களுக்கு கண்டினியூ தான் காட்டும். நீங்க ரெண்டுலையும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இங்கே கண்டிப்பா ப்ரொஃபைல்ல பார்த்து கொள்ளுங்க. உங்களோட பேர் இங்கே காட்டினா மட்டும்தான், லொகின் சக்சஸ்ஃபுல்லி காட்டினா மட்டும்தான் நீங்க இதுல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகி தான் இருக்கும். ஸோ ஒரு சில நேரத்துல மறுக்க லொகின் ஆகிரும், மறுக்க லொக் அவுட் ஆகிரும். மொட்டோவா மறுக்க லொகின் பண்ணிக்கலுங்க. நீங்க 1 நாள் 2 நாள் லொகின் பண்ணல, நீங்க போய் பேஜை பார்க்கலன்னு லொக் அவுட் ஆகிரும், மொட்டோவா லொக் அவுட் ஆகிரும். ஸோ மறுக்க லொகின் ஆகிக்கொள்ளுங்க. கண்டிப்பா பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யூசர் நேம் எனக்கு தெரியும், யூசர் நேம் எனக்கு காட்டும், பாஸ்வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அவ்வளவுதான். எக்ஸஸ் கொடுக்காதவங்களுக்கு என்கிட்ட பேசுங்க, நான் எக்ஸஸ் கொடுக்குறேன். ஒருத்தருக்கு மட்டும் லாஸ்டா பே பண்ண 2 பேருக்கு மட்டும் இன்னும் பண்ணல, இன்றைக்கு பண்ணவங்களுக்கு மற்றவங்களுக்கு பண்ணி விடுறேன். ஓகே, என்னமோ மெசேஜ் போட்டிருக்கீங்க. 2500 ரூபாய் கட்டணவங்களுக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன் பிள்ளைகள் எல்லாருக்குமே. இப்போ நான் உங்களுக்கு கட்டணம் நான் பிறகு போட்டேன்னு சொன்னவங்களுக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். அப்படி நீங்க 15 நாளைக்கு பிறகு கட்டணம் செலுத்தணும், அது ஒட்டோவா என்ன செய்யணும் என்றால் நான் 15 நாள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அது 15 பாடம் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்த கட்டணம் போட்டோனுக்கு அடுத்தது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கிளியர்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த கிளாஸ்ல நான் ஷேர் பண்ணி சொல்றதுக்கு தான் பார்த்தேன். ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி நான் சொல்றேன். 3வது பாடலை நாங்கள் பார்த்துறோம் பிள்ளைகள். ஒருவர் தான் விரும்புகின்ற நலன்களை அடைந்து கொள்றதுக்கு யாரெல்லாம் அடைந்து கொள்வார் என்பது பற்றியான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னண்டா, விரும்பியவற்றை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு சுருக்கமா ஞாபகம். யாரெல்லாம் விரும்பியவற்றை பெற்றுக்கொள்வாங்கன்னா, புலங்களோடு ஐம்புலன்கள் எதுன்னு தெரியும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களும் அந்த கரணங்கள் என்று சொல்றது பிள்ளைகள் என்ன அப்படின்னா, யாருக்கு ஞாபகம் இருக்கு அந்த கரணங்கிறது? மனம், சித்தி, புத்தி, அகங்காரம். வெரி குட்பா. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற நாளும் ஆவியும் என்று சொன்னா உயிரும். உயிர் என்கிற ஐம்புலன்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதாவது இந்த ஊருங்கிறது தொடு உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளை. ஏனைய உங்களுக்கு ஊருங்கிறது தொடு உணர்வு என்று சொல்லுவோம். அதான் அந்த ஊரு. அப்ப அந்த 5 புலன்களும் எங்கட அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்போ வருஷம் நான் கேட்கிறது, உங்களோட மனசு எங்க பிள்ளைகள் இருக்கு, உங்களோட புத்தி எங்க பிள்ளைகள் இருக்குது, உங்களோட அறிவு எங்க இருக்குது? யாருக்கெல்லாம் தெரியும் மனசு எங்க இருக்குது, அறிவு எங்க இருக்குது? மனசு எங்க பிள்ளைகள் இருக்கு எங்களுக்கு? இதயத்துக்குள்ள இருக்குது. ஓகே, வெரி குட். எங்கட புத்தி எங்க பிள்ளைகள் இருக்கு? அப்ப மூளையில. இப்ப யாரெல்லாம் சயின்ஸ் பாடம் படிக்கிறீங்க? எல்லாரும் படிக்கிறீங்க. இதயத்தோட வேலை என்ன பிள்ளைகள்? இதயத்தோட வேலை என்ன? ஒன்று ஆக்சிஜனை சுத்திகரிக்கிற வேலையும், 2வது உடல் முழுவதும் ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார், ஒரு பம்பி. அந்த இதயம் எப்பயாவது ஏதாவது உங்கள்கிட்ட யோசிச்சிருக்குதா?
இதயம் எங்கேயாவது யோசிக்குமா? இல்ல சார். இல்ல. இல்ல சார். எங்கட மனசு எப்பயுமே இதயத்துல இல்ல. உங்களோட மனசு எங்க இருக்கு பிள்ளைகள்? மனசு, புத்தி, சித்தம் எல்லாம் மூளைதான். இவருதான் மெயின். உங்களோட மனசும் இங்கதான் இருக்கு. அப்போ நீங்க கேட்பீங்க, சார் எனக்கு மனசு வலிக்குது என்று சொன்னால் உங்களுக்கு சுரக்குகிற ஒரு ஹார்மோன் எங்க சுரக்குது பிள்ளைகள்? இதயத்துக்கு பக்கத்துல சுரக்கிறதுனால மட்டும்தான் இதயத்தின் பக்கத்தில் ஒரு வித உணர்வு தோன்றுகிறதே ஒழிய எங்கேயும் உங்களோட மனசு எங்க இல்ல? இதயத்துல இல்ல. ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே தான். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், எங்களோட எண்ணம் எல்லாம் மூளைதான். இதயம் என்ன வேலை? ரத்தத்தை சுத்திகரிக்கிறதும் எங்களுக்கு ரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்புற வேலை மட்டும்தான். நினைச்சு கொள்ளணும். அப்ப சார் எனக்கு இதயத்துல வலி வருது என்றால் அங்க இதயத்துல வரல, உங்களோட மூளையில ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனாலதான் இதயத்துல என்ன சுரக்குது? ஹோர்மோன் ஒன்று சுரக்கிறது. ஓகே, எல்லாத்துக்கும் ஹோர்மோன் குறைபாடு சொல்லுவோம் இல்ல? ஓகே, இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. எங்கட ஐம்புலன்களும் அந்த கரணங்கிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் ஒரு விஷயத்தை விரும்பணும். உங்களோட உயிரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை விரும்புது என்று சொன்னால் நாங்க என்ன செஞ்சு கொள்வோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம். ஒன்று சேர்ந்து விருப்புடன் மனிதன் போந்து நின்ற அனைத்தும் போந்து நின்ற விருப்புடன் மானிடன், அதாவது மனிதன் நலங்கள் ஏதும் விரும்பும். ஏதாவது ஒரு நன்மையை விரும்புறான், தீமைன்னு சொல்லல அவரு. ஏதாவது நன்மையை விரும்புகிறான் எனில் அங்கு அவை நன்னுறப் பெறல் திண்ணமதாம். நன்னுற அப்படிங்கிறது நிச்சயமாக அவன் என்ன செஞ்சு கொள்ளுவான்டா, அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்றான். நன்னுற கண்டிப்பாக அதனை சிறப்பான முறையில் அவன் பெற்றுக்கொள்வான். எந்த நிலையில விரும்புறானோ அந்த நிலையில. ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், நாங்க ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அடம் பிடிக்கணும் பிள்ளைகள். அடம் பிடிக்கிறதுண்டா வீட்டில, சார் எனக்கு வாப்பா எனக்கு ஒரு பைக் கொண்டு வேணும் சார், எனக்கு அடம் பிடிக்க சொல்லியிருக்கிறார். வாப்பா எனக்கு ஒரு பைக் கொண்டு வேணும், வாப்பா எனக்கு ஒரு போன் ஒன்று வேணும், அப்பா எனக்கு கண்டிப்பா இது வேணும். அந்த அடம் இல்ல. நான் சொல்ற அடம் நீங்க உங்களுடைய அடம் பிடிச்சு கொள்ளுங்க. நான் இந்த முறை நைனே எடுப்பேன்டா எடுப்பேன் தான். அது யாரு என்ன சொன்னாலும் நான் எடுக்கிறதான். இதுதான் பிள்ளைகள் அடம். அந்த அடம் என்பது எப்படி இருக்கும்னா, என் மனசு ஒரு விஷயத்தை விரும்பும், என் புலன்கள் ஒரு விஷயத்தை விரும்பும். எல்லாம் ஒரே விஷயம். என் உயிர் கூட அதான் விரும்பும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பாய்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கணும் என்றால் யாரெல்லாம் ஆன்லைன்ல அதை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறீங்க? அனலைஸ் பண்ணுங்க. ஒரு ட்ரெஸ், கேர்ள்ஸும் ட்ரெஸ் ஒன்று வாங்கணும்னா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு ஷூ, ஒரு வாட்ச் வாங்குறதுக்கு இது எவ்வளவு பேமெண்ட் போகுது, எவ்வளவு இருக்குது. கண்டிப்பா அந்த பொருளை வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பொருளை வாங்கியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பொருளை பத்தி அதை பத்தி மட்டுமே யோசிச்சு நாளைக்கு அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பைக்கோண்ட பத்தி அல்ல போனோண்ட பத்தி நல்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 மந்த்துக்குள்ள அந்த விஷயத்த வாங்கியிருப்பீங்க. அப்படி நாங்க ஒரு விஷயத்தின் மேல ஆசைப்படுறோம் என்று சொன்னால் எங்கட மனம், எங்கட புத்தி, எங்கட சித்தம், எங்கட சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் சேர்ந்து என்ற உயிரும் ஒரு விஷயத்தை விரும்புதேண்டா கண்டிப்பா அதை பெற்றுக்கொள்வோம் என்று யாரு சொல்றா அப்படின்னு சொன்னா இலங்கு நூல் உணர் ஞானியர் சொல்லுவாங்க. யார் என்று சொன்னால் இலங்கு நூல் விளங்கக்கூடிய நூல்களை படிச்சவங்க, தெளிவாக இருக்கக்கூடிய, குழப்பமான புத்தகத்தை படிச்சவங்க இல்ல, தெளிவாக விளங்கக்கூடிய, அதான் இலங்கு நூல். விளங்குகின்ற நூலுங்கிறது தெளிவாக விளங்கக்கூடிய நூல்களை கற்றுணர்ந்த ஞானியர்கள் என்ன சொல்லுவாங்கன்றா இப்படி சொல்லுவாங்களாம். என்னென்ன? ஐம்புலங்களோடு அந்த கரணமும் உங்களோட உயிரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை விரும்புது என்று சொன்னால் கண்டிப்பா அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி விளங்கக்கூடிய நூல்களை படிச்சவங்க சொல்லுவாங்க. யானும் மற்று அது மெய்யென தேர்ந்துள்ளேன். இது யார் சொல்றாடி? யார் சொல்றாடி? பாரதியார் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நானும் அதனை உண்மை என்று சொல்லி தெரிந்து கொண்டேன். யானும் மற்ற அது என்னதான் உண்மை என்று சொல்லி அவரும் தெரிந்து கொண்டார். அவரும் மட்டும் இல்ல, நானும் அதான் சொல்றேன். நானும் அனுபவத்துல சொல்றேன். என்னுடைய அனுபவத்திலையும் நான் ஒரு விடயத்தை விரும்புறேன்டா, முழுமையாக அதன் மேல் நான் ஆசைப்பட்டோம்டா கண்டிப்பா கிடையாது. அடுத்து சொல்றாரு வேற என்னன்னா, விலங்கு இயற்கையில எனில், விலங்கு இயற்கைங்கிறது ஆடு போல் தாவி பல பொருள் நாடுவோர் ஆசைப்படும் மிருக குணம் அப்படிங்கிறது விலங்கு குணம். விலங்குக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு விஷயத்தை விரும்பும்,
இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற விஷயத்த விரும்பும். அப்படி இருக்கக்கூடாது. நாங்க ஒரு விஷயம் வேண்டா இதுனா இதுதான், எங்களுக்கு இது வேணுமெண்டா வேணுமென்று தான் அடம் பிடிக்கணும். அப்படி நாங்க ஒரு விஷயத்த விரும்புறோம்டா கண்டிப்பா நாங்க பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசைப்படும் பல பொருள்களின் மீது ஆசைப்படும் மிருக குணம் இயற்கையாக எம்மிடம் இல்லாவிட்டால் இலையெனில் எங்கிட்ட என்ன எப்படின்னா பிள்ளைகள், எங்கிட்ட இந்த மனிதர்கள்கிட்ட இயற்கையாகவே ஒரு குணம் இருக்குது, பல பொருள் மேல ஆசைப்படுறது. யாருக்கெல்லாம் ஆசை இல்லைன்னா யாருக்கும் அப்படி ஞானிகளுக்கு மட்டும்தான் இல்லை. இப்போ நீங்க உங்களோட ஏதாவது வாங்கணும் என்று சொன்னா ஒரு ஷாப்புக்கு போய் பாருங்க. பாய்ஸ் எல்லாம் போயிட்டு உடுப்பு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பிள்ளை? பாய்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுப்பீங்க கூடுதலா? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிடம் கூடுதலா போனா 10 நிமிடம். எனக்கெல்லாம் 2 நிமிடம் தான் பிள்ளை. 2 நிமிடம் தொடக்க 3 நிமிடம் தான் எனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. எடுத்துட்டு வந்து உடுத்துன மட்டும் அது சரியா இருக்கும், அதெல்லாம் உண்ட கதைச்சு வேறு. ஆனா கேர்ள்ஸ் யாராவது இருக்கீங்களா? கேர்ள்ஸ் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? யாராவது 10 நிமிடத்துல எடுத்து சேர்ந்து இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? No, sir, we need more than 1 hour. குறைஞ்சது 1 hour 2 hour. நான்லாம் வீட்டுல போக மாட்டேன். வெடுப்பு எடுக்கிறதுண்டா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நான் வர மாட்டேன்னு அதை பக்கம். ஏண்டா எங்களுக்கு தெரியும் அந்த எங்கட இயற்கையாகவே என்ன இருக்குதுண்டா, எங்கட மனசுல பல பொருள் நாடக்கூடிய 3 hour என்று சொல்லி போட்டிருக்கா. 3 hour காணாது. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்ப எங்களுக்கு ஒரு பொருள் மேல எப்படி ஆசை வரும் என்றால், நாங்க ஒரு பொருள் இப்ப மேசையில பார்த்து கொண்டிருப்போம், எங்கட ஒரு ட்ரெஸ்ஸிங் எடுத்து போடப்பட்டிருக்கும், அந்த பொருளை நாங்க பார்த்து கொண்டிருப்போம், அதை எடுக்க மாட்டோம். ஆனால் வேற யாராவது அந்த பொருளை வந்து தொட்டுட்டால், தாத்தா அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அது நான் கொஞ்சம் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவங்க எடுக்க வந்தது நாங்க புடுங்குற வாய்ப்புகளும் இருக்குது. இப்ப இப்படி எங்கட மனசுல உண்மைக்கு விலங்கு குணம் மட்டும் இல்லை என்று சொன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இடுங்க. அப்படி ஒரு விலங்குக்குள்ள இல்லை எனில் யாங்கள் எல்லாம் விரும்பும் மட்டும் எங்க பேரெல்லாம் விண்ணுரலாகலாம், சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம் என்று சொல்றாங்க. அப்போ யாரெல்லாம் விரும்பியதை பெறுவார்கள், யாரெல்லாம் பெறமாட்டார்கள் என்று பார்ப்போம். யாரெல்லாம் பெறுவாங்க அப்படின்னா, ஐம்புலன்களோடு அந்த கரணமும் ஆவியும், ஐம்புலன்கள் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றமும் அந்த கரணங்களாக மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் விலங்கு குணம் பலவற்றிலும் ஆசைப்படுகின்ற விலங்கு குணம் மட்டும் இல்லைன்னா நாங்க என்ன செய்யலாம்? மனம் விரும்புற மட்டும் நாங்க இதை விண்ணகத்தடையலாம். எங்கட விலங்கு குணமா இல்லாம ஆக்கணும் முதல் என்று சொல்லி சொல்றார். இந்த பாடல் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் பிள்ளைகள். சந்திப்பிரிக்கிறதுக்கு இருக்க வேண்டியது புலங்களோடு கரணமும் ஆவையும் போந்து நின்ற விருப்படைந்தில் நலங்கள் ஏது விரும்புவன் அங்கு அவை. இந்த இடத்துல வர வேண்டியது அங்கு அவைங்கிறது. அங்கு அவை நன்னுற பெறல். நன்னுற அப்படிங்கிறது ஃபுல்லா வரும். நன்னுற பெறல் திண்ணமதாம் என. இந்த இடத்துல மட்டும் மே என்று சொல்லக்கூடிய எழுத்து இம்சக ஏ என்று பிரியும். திண்ணமதாம் என இலங்கு நூலுணர். இந்த லூவண்ணாங்கிறது இல்சக ஊவண்ணாவா மாறும். நூல் உணர் ஞானியர் கூறுவர் யானும் மற்று அது மெய் என. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ என்னவா பிள்ளைகள் மாறும்? உயிரெழுத்து ஏனாவா மாறும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஓகே, குட். மற்ற மெய் என தேர்ந்துள்ளேன். விலங்கு இயற்கை. இந்த இடத்துல இருக்க கீ என்று சொல்லக்கூடிய எழுத்த பிரிச்சமெண்டா இக்ஸக இ. வெரி குட். இக்ஸக இ. ஆக இந்த இடத்துல இயற்கை எழுத்து வரும். வள்ளின எழுத்து வந்திருக்கிறதுனால பிள்ளைகள் உகரம் சேரும். ஓகேவா? விலங்கு இயற்கை இலை எனில். இந்த இடத்துல பாருங்க, இதுல பாருங்க, இலை அப்படிங்கிறது எங்களுக்கு நேரடியா ஈனாவா மாறும். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யானா வானா வரிசை வந்துச்சுன்னா நேரடியா உயிரா மாறும். எனில் அப்படிங்கிறது ஏனாவா மாறும். ஆனா யாமெலாம்ங்கிறது ஆமெலாம்னு மாறாது. ஏனென்றால் யாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கிறதுனால எங்களுக்கு இது உயிர் எழுத்தா மாறாது. விளங்குச்சா? ஆக யாவண்ணா வரிசையில சில சொற்கள் மட்டும் எங்களுக்கு மாறாது. அதுவும் இந்த மே என்று சொல்லக்கூடிய எழுத்துல இம்சக ஏ என்று பிரியும். இம்சக ஏ என்று பிரிஞ்சா யாம் எலாம் விரும்பும் மட்டினில். ஆக இதுல என்னென்ன பிள்ளைகள், இந்த நான் சொன்ன 99% என்று சொல்லி அதுல 1% எக்குரேட்டா எனக்கும் தெரியாது. என்னன்னா இந்த மகரமை தோன்றுதல், இம் தோன்றுதல் பயணம் என்ன சொல்றது இன்னும் கண்டுபிடிக்கல. பல வருடமா ஏதாச்சும் சொல்றீங்க, 2 வருடமா நான் கண்டுபிடிக்கிறேன் பிள்ளைகள், இன்னும் ஒரு செய்யுள்ள சரியா கண்டுபிடிக்க இல்லை. இந்த இம் தோன்றுதல் மட்டும் மகரத்துக்கு முன்னாடி வருகின்ற பொழுது ஒரு இம் தோன்றும். அது மட்டும் எனக்கு தெரியும். மகரத்துக்கு முன்னாடி வர்ற மட்டும் இம் தோன்றும். விரும்பும் மட்டினில் அப்படின்னு வரும். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. விண்ணுரல் ஆகுமே. லா என்று சொல்லக்கூடியது இல் சக ஆ. விண்ணுரல் ஆகுமே என்று சொல்லி தெரியும். இதுல உங்களுக்கு என்னென்ன பிள்ளைகள், ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் இதை யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சந்தி பிரித்து எழுதுறதுக்கு எழுதி மட்டும் தான் போடுவாங்க. ஓகேவா?
பெரும்பாலும். ஏனென்றால் இது என்னுடைய வீடியோஸ் யாராவது பார்த்திருந்தாங்கன்னு டீச்சர்ஸ் இதை படிப்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா யாருக்கும் இந்த சந்திப்பு இருக்கிறது ஏன் இப்படி என வரும் என்று தெரியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, சார் இது என்ன ஏன் இப்படி வருதுன்னு தேவைன்னு இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவை பார்த்த பிறகு ஃபுல் கிளியர் ஆகிடுவீங்க. இந்த பாடம் கொஞ்சம் போன பிறகு நீங்க என்னோட இது ஆகிடுவீங்க. இது 2 கிளாஸ் தானே போயிருக்கு, அதனாலதான். ஓகே, ஒரு ஆள் இந்த பொருளை வாசிக்குமா பாப்போம். ஒரு ஆள் பொருளை வாசிங்க. ஒரு ஆள். ஐம்புலங்களோடு சேர்ந்து அந்தக்கரணங்கள் மூன்றும் உயிரும் ஒன்றிணைந்து விருப்பத்துடன் மனிதன் ஏதாவது ஒரு நன்மையை பெற விரும்பினால் அது நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்று நூல்களை நன்கு கற்றுணர்ந்த சான்றோர்கள் கூறுகின்றனர். நானும் இதனை உண்மை என ஆராய்ந்து அறிந்துள்ளேன். பல பொருட்கள் மீதும் ஆசையுள் அலைந்து திரிகின்ற மிருக குணமானது எம்மிடம் இயல்பாகவே இல்லாது விட்டால் நாம் விருப்பப்படும் எச்சந்தர்ப்பத்திலும் விண்ணுலகை அடைய பெறலாம். ஓகேப்பா, தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். மறக்க நானும் சொல்றேன், எங்களோட ஐம்புலன்கள் அந்த கரணம் உயிர் சேர்ந்து ஒரு விஷயத்தை விரும்புதுண்டா நாங்க மனிதர்கள் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வாங்க. இது உண்மை என்று சொல்லி யார் தெரிஞ்சிருக்கிறான்னா, விளங்கக்கூடிய நூல்களை கற்றுணர்ந்த ஞானியர்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க. பாரதியார் தான் சொல்றாரு, எங்ககிட்ட பொதுவாகவே மிருக குணம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாங்க நினைக்கிறப்ப விநியோகத்துக்கு போயிடலாம், சொருகத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 4வது பாடல். இன்னும் 2 பாடல்கள் இருக்குது. ஒருவர் தான் விரும்பிய விடயத்தை அடைய பெறாமைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, சூழும் மாய உலகினில் காணுறும் தோற்றம் யாவையும் மானதமாகுமால் ஆழ நெஞ்சகத்து ஆசை இன்றுள்ளதே அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும். சோ இது 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 எல்லாமே பிள்ளைகள், இது எல்லாமே இந்த 4 வரிகளுமே எங்களுக்கு என்னத்தை சொல்றாங்க அப்படின்னா, விரும்பக்கூடியவற்றை பெறுபவர்கள் தான். முதல் பாடலினுடைய தொடர்ச்சி தான் இது. இதை விளங்கிக் கொள்ளணும். சூழும் மாய உலகினில் காணுறும் தோற்றம் யாவையும் மானதமாகுமால், எங்கட மனசு சூழ்ந்திருக்கக்கூடிய போலியான உலகத்துல இருக்கிற தோற்றங்கள் யாவையும் என்ன செய்யும்னா எங்கட மனசு விரும்பி கொண்டுதான் இருக்கும். சரி, இதுக்கு கீழே தான் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த 4 வரி. ஓகே, இது 4ம் பெறக்கூடியவர்கள் தான். அதை முதலாவது பார்த்துருவோம். சூழும் மாய உலகம். மாய உலகம் அப்படிங்கிறது போலியான உலகத்துல காணக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் மனம் விரும்பும். யாரோட மனம் விரும்பும்? எங்கட மனசு விரும்பும். ஏன்னா மனிதனுக்கு இயற்கையாகவே விலங்கு குணம் இருக்கு, நான் சொல்லிட்டேன். எந்த பொருளை பார்த்தாலும், அழகிய பொருளை பார்த்தாலும் எனக்கு கிடைக்கல, எனக்கு வேணுங்கிற ஒரு மனசு அவங்களுக்கு இப்படியா போயிடும். இன்று அப்படி ஒரு மனசுல உங்களுக்கு 3 வகையான மனம் இருக்கு பிள்ளைகள். 3 வகையான மனம் இருக்கு. ஆழ்மனம், இடைமனம், மேல்மனம். இந்த ஆழ்மனம் என்ன செஞ்சிருக்கும்னா, உங்களுடைய லைஃப்ல எல்லா விடயத்தையும் இந்த ஆழ்மனத்துக்குள்ளதான் வச்சிருப்பீங்க. நீங்க கிரேட் சின்னதுல இருந்தது, உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சரோட பேரு, உங்களோட கிரேட் 1ல இருந்த ஃப்ரெண்ட்ஸோட பேரு, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓரளவுக்கு உங்களோட முகமெல்லாம் ஞாபகம் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா இடையில இப்ப நாங்க படிக்கிற பாடங்கள் இது எல்லாமே எங்களுக்கு இடைமனதுலதான் ஞாபகம் இருக்கு. ஆனா எழுத்துக்கள் எல்லாம் இங்கதான் ஞாபகம் இருக்கு. இங்க மேல இருக்கிற மேல்மனம் அப்படிங்கிறது, நீங்க பஸ்லயோ அல்லது நடந்த போறப்போ உங்களுக்கு முன்னாடி யாராவது வந்திருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட் அவங்களோட முகம் ஞாபகம் இருக்கும், அடுத்து மறந்துருக்கு. இதெல்லாம் மேல்மனம், தற்காலிக மனம் என்று சொல்லுவோம். இதுல அந்த ஆள் மனசுல ஏதாவது நீங்க உண்ட விரும்புறீங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, ஆளும் நெஞ்சகத்து ஒரு ஆசை இன்றைக்கு உள்ளதேல் நாளை அதனுடைய பொருள் விளைந்திடும். அப்ப இது எல்லாமே விரும்பியவற்றை பெறக்கூடியவர்களுடைய இயல்புதான் இதுலயும் சொல்லப்படுது. நல்ல ஞாபகம் வச்சு இதுக்கு கீழே ஒரு கோடு போட்டு இதையும் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. விரும்பியவற்றை யாரு பெறுவோம்? சூழ்ந்திருக்கக்கூடிய மாயமான உலகத்துல பாக்குற எல்லாத்தையும் எங்களுடைய மனசு ஆசைப்படும், அது இயல்புதான். அப்படி உங்களோட ஆள் மனசுல சின்ன வயசுல இருந்தே உங்களோட ஆள் மனசுல எனக்கு இது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நீங்க அதை அடைஞ்சிருவீங்க. நீங்க என்னவாக நினைப்பீர்களோ அதுவாக நீங்க மாறுவீங்க. ஓகே, இது அடைய விரும்புவர்கள். விரும்பாதவர்கள் யாரெல்லாம் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. தாளும் உள்ளத்தார். தாளும் உள்ளத்தார் அப்படிங்கிறது பிள்ளைகள் தாழ்வான மனம் படைத்தவர்கள், கேவலமான எண்ணம் கொண்டவர்கள் சொல்லுவோம். தாழ்வான உள்ளத்தார். சோர்வினர் என்றால் எப்பொழுதும் சோம்பேறியாக இருப்பவர்கள், எதை செஞ்சாலும் சோம்பேறி. ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். ஒரு பொருள் மேல ஆசைப்படாம எப்பயும் பல பொருள்களை நாடிக்கொண்டிருப்போங்க. அதான் சொல்றேன், ஆளும் நெஞ்சகத்து இன்றுள்ளது அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும் என்றா பிள்ளைகள். யாரு கேட்டிருக்கா? ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதாவது ஆள் மனதில, நெஞ்சகத்துல, ஆள் மனசுல ஏதாவது ஒரு விருப்பம் எங்கட மனசுக்குள்ள இருக்குது அப்படின்னா அதனுடைய
பொருள் நாளைக்கு எனக்கு கிடைக்கும். என் ஆள் மனதில் என்ன இருக்கு? நான் ஒரு பைலட் ஆகணும் அல்லது நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் என்று என்ற ஆழமான ஆள் நெஞ்சகத்துல இருக்குது. அப்படி உங்க ஆழமான மனசுல ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது என்று சொன்னால், இதுல மேல் மனம் இல்ல, அடிமனம் இல்ல, ஆள் மனதுல உங்களோட அடிமனது எப்பயும் மாற்ற முடியாத மனம். அந்த மனதுல உங்களுக்கு நான் டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆகணுங்க. அதான் ஆழ்மனம். ஆழ்மனத்தில் ஆசை இன்றுள்ளதில் அதனுடைய பொருள் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா தாழ்மலம் உடையவர்கள், தாழ்வான எண்ணம் கொண்டவர்கள், சோர்வினர்கள், சோம்பேறிகள், ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். ஆடு மாதிரி எனக்கு இன்றைக்கு டாக்டர் ஆகணும், நாளைக்கு காலையில காட்டா இன்ஜினியர் ஆகணும், நாளாண்டைக்கு கேட்டா பைலட் ஆகணும், ஏன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், நான் மாத்தி மாத்தி சொன்னோம்னா நாங்க ஆக மாட்டோம். கண்டிப்பா எங்களோட மனசுல ஒரு எண்ணம் தான் இருக்கணும். அடுத்து வீலும் ஓர் இடையூற்றினுக்கும் அஞ்சுவோர். ஏதாவது ஒரு பயம், ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்றால் அதற்கு பயப்படுறவங்க கண்டிப்பா நாளைக்கு எதையுமே நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. வீலும் ஒரு இடையூற்றினுக்கு அஞ்சுவோர் விரும்பும் யாவும் பெறாரிவர் தாமன்றே. பறவை சொல்றேன் பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளுங்க. மேல இருக்கிற 4 அடிகளும் என்ன சொல்லப்படுதுன்னா, சூழ்ந்து இருக்கக்கூடிய மாயமால உலகில பார்க்கிற எல்லாத்தையும் எங்களுடைய மனம் கண்டிப்பா ஆசைப்படும். அப்படிப்பட்ட மனசுல, அப்படிப்பட்ட அந்த எல்லாம் இருக்கிற மனசுகள்ல ஆழ் மனதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க நாளைக்கு அடைஞ்சு கொள்ளுவீங்க. இந்த 2 விஷயம் இல்ல சொல்லப்படுது. யாரெல்லாம் அடைஞ்சு கொள்ள மாட்டாங்க அப்படின்னா, தாழ்வான மனம் படைத்தவர்கள், சோம்பேறிகள். சோர்வினர் என்றால் சோம்பேறிகள். ஆடு போல தாவி தாவி பல பொருள் நாடுவோர். ஆடு போல இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேண்டும் என்று அங்கும் இங்கும் தாவி தாவி பல பொருட்களை தேடுபவர்களும், நம்மை வீழ்ச்சி அடையக்கூடிய, எங்களை என்னை தாக்குது, எனக்கு ஒரு பொருள் வீழ்ச்சி அடையக்கூடிய ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுண்டா அதற்கு பயப்படுவோர் என்ன செய்வாங்கண்டா எதையும் அடைந்து கொள்ள விரும்பியதை பெற மாற்றார்கள் சொல்ற பொருளை வாசிக்கிறேன். எம்மை சூழ உள்ள போலியான அந்த உலகத்திலே காணுகின்ற யாவற்றையும் எமது உள்ளம் விரும்புமாயின் இன்று எமது ஆழ் மனதில் இருக்கின்ற விருப்பத்தின் பயன் நாளை உண்டாகும். தாழ்ந்த சிந்தனை குணம் உடையவர்கள், சோர் உடையவர்கள், ஆடு போல் எங்கும் அலைந்து திரிந்து பல பொருள் மீது ஆசைப்படுவோர் சிறு இடையூற்றி நிற்கும். சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட அதுக்கு பயப்படுறவங்க கண்டிப்பா எதையும் அடைஞ்சு கொள்ள மாட்டாங்க. இந்த பாட்டு கிளியரா பிள்ளைகள்? இந்த பாட்டு கிளியரா? அடுத்த பாட்டுக்கு போயிடுவோமா? ஓகே, குட். கொஞ்சம் கூடுதலா பாக்குறதுக்கு இந்த ஒரு பாட்டை மட்டும் முடிச்சிட்டோம்டா பார்க்கலாம். ஒருவர் தாம் விரும்புகின்ற நலன்களை அடைந்து கொள்ள முடியாத விடத்து அவன் செய்கிற வேலை என்ன அப்படின்னா, விதியை நோவார், தன் நண்பரை தூற்றுவார், வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பார், சதிகள் செய்வர், பொய் சாத்திரம் பேசுவர், சாதகம் புரட்டுவர், பொய்மை சேர் மதியினில் புலை நாத்திகம் கூறுவர், மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே கதிகள் யாவும் தரும் என ஓர்ந்திடார் கண்ணில்லாதவர் போல திகைப்பார்க்க. தமது தலைவிதியை எப்பயுமே நொந்து கொள்வாங்க. இப்ப எனக்கு நான் ஒரு விஷயத்த விரும்புறேன், பட் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் சொல்லுவேன் எனக்கு விதி சரியில்லை, எனக்கு ஜாதகம் சரியில்லை, எனக்கு டைம் சரியில்லை, நேரம் சரியில்லை என்று சொல்றது. ஜாதகம் எல்லாம் எனக்கு சரியில்லை என்று சொல்றேன். ஆக எப்பவும் என்னுடைய தலைவிதியை நான் நொந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்கப்பா. சொல்றேன் பிள்ளை சொல்றேன். பொய்மை கலந்த நாத்திகம். நாத்திகம் அப்படிங்கிறது கடவுள் இல்லை என்று சொல்றது. புலை நாத்திகம். புலை என்பது நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம் என்ன அப்படின்னா உயிர் கொலை செய்யக்கூடியது பார்த்திருப்போம். இங்க வர்ற புலை அப்படிங்கிறது பொய்மை கலந்த, இங்க புலை நாத்து தான் இருக்கு. பொய்மை கலந்த நாத்திகம். பொய்யாக நாங்க என்ன சொல்றோம்னா நாத்திகம் சொல்லி கொண்டிருக்கோம்னு சொல்றது தான் புலை நாத்திகம். கிளியரா? இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புலை உயிர்த்தாரர்கள், உயிர் கொலை செய்யக்கூடியவர்கள். புலை நாத்திகம் பொய்மை கலந்த நாத்திகம். பொய்மையோடு கலந்த கடவுள் இல்லை என்று பொய் சொல்றது. கடவுள் இல்லை என்று பொய் சொல்றேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படி அதான் அது புலை நாத்திகம் என்று சொல்றது. ஓகே, அப்போ தன்னுடைய தலைவிதியை நொந்து கொள்ளுவாங்க. தன்னுடைய நண்பர்களை எல்லாம் ஏசுவாங்க. என் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லுவாங்க. நண்பர்களை ஏசுவாங்க. வெகுளி என்ற கோபம் கூடுதலாக தன்னுடைய பகைவர்களை எப்பவுமே நிந்தித்து கொண்டே இருப்பாங்க. நிந்தித்தல் என்றால் அவமானப்படுத்துதல் என்ற அர்த்தம். நிந்தித்தல் என்பது பகைவர்களை எப்பவும் அவமானப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. கபட வேலைகள், சதிகள் செய்வர், கபட வேலைகள் செய்வாங்க. பொய் சாத்திரம் பேசுவர், பொய்யான சாத்திர சம்பிரதாயங்களை சொல்லுவாங்க. நேரம் சரியில்லை, நேரம் கூடி வரல, ஜாதகம் சரியில்லை என்று சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்து சமய மக்களிடத்துல அது இருக்குது. ஜாதகம் சரியில்லை என்று சொல்றோம்.
தமக்கு சாதகமான விடயங்களை அடிக்கடி எடுத்து சொல்லுவாங்க. சாதகங்கள் புரட்டுவர், பொய்மை சேர் அப்படின்னா சாத்திரம் பேசுவர், சாதகங்கள் புரட்டுவர். எனக்கு சில சாதகமான சில விடயங்களை நான் எடுத்தெடுத்து பார்த்து கொண்டிருப்பேன். இது எனக்கு சரி வருமா, இது எனக்கு சரி வருமா என்று சொல்லி பார்க்கிறது. பொய்மை கலந்த புத்தியினால், பொய் கலந்த புத்தி என்று சொல்றதுல கடவுள் இல்லை என்று இழிவாக பேசுவார்கள். புலை நாத்திகம், இழிவாக, பொய்மை கலந்த இழிவாக அவங்க என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க, பேசிக் கொண்டிருப்பாங்க. மாய்ந்திடாத நிறைந்த விருப்பமே. மாய்ந்திடாதன்னா எப்பவுமே அழிந்து போகாத. நான் முதல்ல சொன்னேன் இல்ல, எப்பவும் என்னுடைய மனதுல ஒரே விடயம் தான் இருக்குது, அது அழிவில்லாத விடயம். அழிவில்லாத ஒரு விடயம் தான் எங்கட வாழ்க்கை எப்பயுமே நன்மைகள் எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்து தெரியாதவங்க, ஆராய்ந்து பார்க்காதவங்க. என் மனசுல எப்பவும் அழிந்திடாத ஒரு விருப்பம் இருக்குன்னா அதுதான் நாளைக்கு எனக்கு என்ன தரப்போகுது, வெற்றிகள் அனைத்தையும் தரும் என்பதை அறிந்திடாதவர்கள் மற்றவங்க யாராவது வாழ்க்கையில வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண் இல்லாதவர்கள் போல பார்த்து கொண்டிருப்பாங்க. கண் இல்லாத அவன் எப்படி வின் பண்ணா, அவனால மட்டும் எப்படி முடியுது என்று சொல்லி கண் இல்லாதவர் போல திகைத்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட மறுபடியும் சொல்றேன் பிள்ளைகள், விரும்பியவற்றை பெற முடியாதனுடைய தன்மை, அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னா எப்பயுமே விதிகளை பார்த்து நொந்து கொண்டு இருப்பாங்க, நண்பர்களை எல்லாம் திட்டிக் கொண்டே இருப்பாங்க, கோபம் அதிகமாக வந்து வந்து பகைவர்களை எல்லாம் ஏசிக்கொண்டே இருப்பாங்க, அவமானப்படுத்தி கொண்டே இருப்பாங்க, பல கபட வேலைகள் செய்வாங்க, பொய் சாத்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஏன்னா பொய் சாத்திரங்கள் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, தனக்கு சாதகமான விடயங்களை பேசுவாங்க, பொய்மை கலந்த புத்தியினால இழிவான நாத்திகத்தை பேசி கொண்டிருப்பாங்க. மாய்ந்திடாத, அதாவது எப்பயுமே மாறிவிடாத, இறந்து போகாத என்ற அர்த்தம். அழிவில்லாத என்பது நாம பார்த்துக்கொள்ளலாம். அழிவில்லாத எப்பவுமான ஒரே விருப்பம் தான் எங்களுக்கு நன்மைகள் தரும் என்பதை தெரியாதவங்க கண்ணில்லாதவர்கள் போல திகைச்சு கொண்டே இருப்பாங்க. சோ யாராவது ஒரு ஆள் பொருளை வாசிங்க பிள்ளைகள் பார்ப்போம். இதுல ஒரு ஆள் வாசிங்கம்மா, பொருளை வாசிக்கணுமா? தமது தலைவிதியை நினைத்து வருந்துவோர், தன்னுடைய நண்பனை பழிந்துரைப்போர், தனக்கு ஏற்பட்ட கோப மிகுதியால் பகைவர்களை இடந்துரைப்போர், சூழ்ச்சிகளில் ஈடுபடுவோர், பொய்யான சாஸ்திரங்களை நம்புவோர், தமக்கு சாதகமான விடயங்களை மாத்திரம் அடிக்கடி எடுத்துரைப்போர், பொய்கலந்த புத்தியினால் கடவுளையே இல்லை என வாதிடுவோர், என்றைக்கும் அழிவில்லாத திருப்திகரமான விருப்பமே நற்கதியாக முத்தியை பெற்றுத் தருகின்ற என்பதை சற்றும் உணராமல் கண்ணில்லாதவர்களைப் போல வாழ்வார்கள். ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் பாரதியார் சுயசரிதை முழுமையா பார்த்துருக்கோம். கொஞ்சம் டைம் கூடுதலாகவே எடுத்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இன்னும் 2 பகுதி இருக்குது. தொடர்மொழிக்கு ஒரு மொழி நாங்க ஃபுல்லா ஒரே நாள்ல பார்த்து முடிக்க இயலாது. 400க்கு மேற்பட்ட தொடர்மொழிக்கு ஒரு மொழிகள் இருக்குது. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒவ்வொரு நாளைக்கும் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வினாக்களை பிறகு பார்ப்போம் பிள்ளைகள், வினாக்களை பிறகு பார்ப்போம். இப்போ நாங்க கட்டுரையினுடைய ஒரு பகுதியை பார்த்துட்டு வந்துடுவோம். நிறைய வினாக்கள் இருக்குது. ஓகே, என்ன காரணம்? நான் தொடர்மொழிக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது 3வது நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் பிள்ளைகள் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தமிழ் மொழி பாடத்துல 6 புள்ளிகளுக்கு மேல பெற்றுக்கொள்றதுக்கான ஒரே ஒரு பகுதி உண்டு வினா அப்படின்னா தொடர்மொழிக்கு ஒரு மொழி. சரியா? எங்களுக்கு பார்ட் 1 பிள்ளைகள் நல்லா சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. பார்ட் 1 5 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் இந்த மொழிவள பகுதியில இருந்து வருது. அதுல 2 வினாக்கள், அதாவது 4 புள்ளிகளை பெற்றுக்கொள்றதுக்கும், அதே மாதிரி 35வது வினா 30 தொடக்கம் 35வது வினாவுல ஒரு வினா அல்லது 2 வினா வாரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 6க்கு மேலன்னு தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 8 புள்ளிகளை பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு இந்த தொடர்மொழிக்கு ஒரு மொழி கண்டிப்பா அவசியம். இது எந்த புத்தகத்திலே உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகள். முடிஞ்ச மட்டும் இதை ஒருக்கா வாசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. வாசிச்சு பார்க்க முடியாதவங்க நான் என் யூடியூப் சேனல்ல சில வீடியோஸ் போட்டிருக்கிறேன், ஃபுல்லா வாசிச்சு அதை கேட்டீங்கன்னா சரி. நாங்க இன்னைக்கு கொஞ்சம் வாசிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க போறோம், கொஞ்சம் கொஞ்சமா பாடமாக்கிடுவோம். சரியா? சோ நான் உங்களுக்கு இன்னொரு ஓகே இதை கொஞ்சம் வாசிக்கிறேன், அதுக்கு அடுத்து நான் கட்டுரைக்குள்ள போவோம். இன்னொரு 40 நிமிடம் பார்க்க வேண்டி வரும். 11:20 12 மணி தான் பிள்ளை கிளாஸ் முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, டைம் எங்களுக்கு பார்க்க இயலாது. 2 பேர் கட் ஆயிட்டாங்க. ஓகே, முதலாவது அகராதி என்று சொல்றது அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் தருவது. தொடக்க மின்வரையிலான சொற்களுக்கு பொருளை தர்றதை நாங்க அகராதி என்று சொல்லுவோம். அகதி என்று சொல்றது அனைத்து உடைமைகளையும் இழந்தவன், அது சொத்து சுகம் தன்னுடைய சொந்த பந்தம் இழைத்து இழந்தவனை நாங்க அகதி என்று சொல்லுவோம். யுத்தத்திலே சொல்லலாம் அகதி ஆக போயிட்டோம் என்று சொல்லி. அகழி என்று சொன்னால் ஒரு கோட்டையை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய நீர்நிலை. ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டையை சுற்றி ஒரு நீர்நிலை அமைச்சிருந்தா அது அகழி என்று சொல்லும்.
அகால மரணம் அப்படிங்கிறது வயோதிபம் அடையாமல் எதிர்பாராம நாங்க இறந்து போனா அது அகால மரணம். ஆக கால மரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு வயோதிபம் அடைஞ்சு இறந்து போனா அது கால மரணம், வயோதிபம் அடையாம எதிர்ப்பாக இறந்து போனால் அது அகால மரணம். அங்கதம் அப்படிங்கிறது வெளிப்படையாக புகழ்ந்தும் மறைப்பொருளை இகழ்ந்தும் கூறினா அது அங்கதம். சோ உதாரணத்துக்கு நாங்க 23ஆம் புலிகேசில எல்லாம் மாமா மன்னா அப்படின்னு சொல்றோம் இல்ல, அதுதான் அந்த அங்கதம் என்று சொல்றது. சோ வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நாங்க அதை சொல்லுவோம். சரியா? வெளிப்படையாக புகழ்ந்துரைக்கிறது, மறைப்பொருளை இகழ்ந்தும் மாறி மாறி சொல்றோம். அசகாய சூரன் அப்படிங்கிறது யார் துணை இல்லப்பா, நான் தனியா நின்று தனியா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, யார் துணையுமின்றி தனியாக நின்று பகைவரை வெல்லும் ஆற்றல் படைத்தவன் அசகாய சூரன். கட்டான ரீஜாயிண்ட் ஆகும் அப்படி கொஞ்சம் வேகமாவே. அசகாய சூரன். அஞ்ஞாத வாசம் உங்களுக்கு நான் மகாபாரதத்துல படிப்பிப்பேன். அஞ்ஞாத வாசம் பிறர் தம்மை இன்னார் என்று அறியாத வண்ணம் மாறுவேடம் பூண்டு மக்கள் மத்தியில வசிக்கிறது தான் அஞ்ஞாத வாசம். ஓகே, கொஞ்சம் வேகமா இணைஞ்சு கொள்ள பாருங்க பிள்ளைகள், கிளாஸ் டைம் போதாது. ஓகே, அடுத்து அஞ்ஞாத வாசம்ங்கிறது யார் பிறர் துணை இல்லாம பிறருடைய இன்னார் என்று தெரியாம நாங்க மாறுவேடம் பூண்டிருந்தோம் என்றால் அது அஞ்ஞாத வாசம் என்று சொல்லுவோம். அடிமை என்று சொல்றது என்னன்னா சுதந்திரமற்று வாழ்பவனை நாங்க அடிமை என்று சொல்லுவோம். சுதந்திரம் இல்லாம வாழ்றவனை நாங்க அடிமை என்று சொல்லுவோம். ஓகே, இப்ப இது வரைக்கும் நான் பார்த்திருக்கிறோம். மேனைய விடயங்கள் அடுத்தடுத்து மாறி மாறி பார்த்துக் கொள்வோம். இப்போ நாங்க டிரெக்டா வருவோம் பிள்ளைகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்தேன். கையடக்க தொலைபேசியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் முதலாவது ஒரு பந்தியாக மாற்றி கொண்டு வர சொல்லி ஒரு ஒர்க் கொடுத்தேன். யாரெல்லாம் செஞ்சீங்கன்னு தெரியல. ஒருத்தர் சரி நான் செஞ்சேன் சார்ங்கிறவங்க ஒருத்தர் சரி ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சார் நான் அந்த ஒர்க்கை செஞ்சேன் சார் அப்படின்றவங்க. ஓகே, பரவாயில்ல. சாரி சார், நான் போன கிளாஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. நான் உங்களுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுட்டு வந்துறேன். ஓகேப்பா, ஓகே, பிரச்சனை இல்லை. என்னென்ன பிள்ளைகள், நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றப்பே சொல்லிட்டேன், நான் கொடுக்குற வேலையில கண்டிப்பா செஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த எடுக்கக்கூடிய நிலைமை வரும். சாதாரணமா இல்ல பிள்ளைகள், 5000 ரூபாய் நீங்க காசு கட்டுறீங்க. நான் அந்த 5000 ரூபாய் வாங்கி கொண்டு என்னால சும்மா இருக்கவோ அல்லது உங்களுக்கு ரிசால்ட்ஸ் எடுத்து கொடுக்காம இருக்கு எனக்கு இயலாது. உங்களுக்கு என்னோட கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி பிள்ளைகளுக்கு நான் படிப்பிக்கிறேன். மற்ற கிளாஸ்ல எங்கேயும் இல்லாத அளவுக்கு பிள்ளைகளுக்கு மாதம் 32 வகுப்புகள் எங்களுக்கு கிளாஸ்ல மட்டும் போகுது. எங்களோட கிளாஸ் வரவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களும் எங்களோட கிளாஸ்ல இணைஞ்சிருக்கீங்க. ஏன்னா பிள்ளைகள் எங்களுக்கு தெரியுது. அது இல்லாம பேப்பர் கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ் போட்டு அடுத்து ஒரு வாரத்துல 4 கிளாஸ் போட்டு நாங்க செய்யறது காசை விட எனக்கு முக்கியம் பிள்ளைகள் உங்களோட ரிசால்ட்ஸ். அதனால கண்டிப்பா நான் கொடுக்குற வேலைகள் அடுத்தடுத்த கிளாஸ்ல செஞ்சு கொள்ள பாருங்க. அப்படி இல்லைன்னா நஷ்டம் போறது நீங்க தான் பிள்ளைகள். அதான் ஓகே. பாருங்க, கையடக்க தொலைபேசியினுடைய நன்மைகள் நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்பு படுத்துறதுக்கு ஈஸி, அறிவு பெறுதல், அவசர சூழ்நிலைகள்ல உதவும். கையடக்க தொலைபேசியினுடைய தீமைகள் உடல்நல பாதிப்பு, அடிமைத்தனம், சமூக தொடர்பு குறை. இப்போ ஒரு விளக்க கட்டுரை, நாங்க கட்டுரையில விளக்க கட்டுரை, 2வது உரையாடல், 3வது ஒரு மேடை பேச்சு, அதுக்கடுத்து நாங்க ஏதாவது ஒன்று பார்ப்போம் சிறுகதை. சோ இதுல எங்களுக்கு கண்டிப்பா நாங்க கூடுதலா பாக்குறது விளக்க கட்டுரையும் உரையாடலும் நாங்க கூடுதலாவே பார்ப்போம். ஏனென்றால் இதுல ஏதாவது ஒன்றுதான் நீங்க சூஸ் பண்றீங்க. சிறுகதையை நான் கூடுதலா பார்ப்போம். இதுல விளக்க கட்டுரை எழுதுறதுக்கான ஒரு மெத்தட் என்னன்னா பிள்ளைகள், விளக்க கட்டுரை இப்ப இங்க நான் உங்களுக்கு போடுறேன். விளக்க கட்டுரை எப்படி இருக்கும் அப்படின்னா பிள்ளைகள் இப்படிதான் இருக்கும். அதுல முதலாவது பந்தி எங்களுக்கு அறிமுக பந்தியா இருக்கும். நீங்க அதான் விளங்கப்படுத்த போறேன். அறிமுக பந்தியா இருக்கும், அறிமுகம் இருக்கும். 2வது ஒவ்வொரு பந்திகளும் என்ன இருக்கும் அப்படின்னா நாங்க சட்டகத்தில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அப்ப கையடக்க தொலைபேசியின் நன்மைகள் கேட்கிறாங்கடா, முதலாவது தொடர்பு வசதி. அதாவது முதல் பந்தியில தொடர்பு வசதி மட்டும்தான் நாங்க பேசியிருப்போம். நாங்க பார்த்திருந்தோம், பந்தி அறிமுகத்துல பார்த்திருந்தோம். 2வது பந்தியில அறிவை பெற்றுக்கொள்ளுதல், 3வது பந்தியில அவசர சூழ்நிலைகள் உதவி. ஆக முதல் 3 பந்திகளுமே ஒரு பந்தியில ஒரு விஷயம் தான் இருக்கணும் அப்படிங்கறத நாங்க முதல் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். பந்தி என்று சொல்றது என்ன அப்படின்னா ஒரு பந்தியில் ஒரு விடயத்தை மட்டும் பத்தி பேசுறது. இப்போ நான் உங்களுக்கு பந்தி அமைச்சிருக்கேன் பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது விடயம் நாங்க பார்த்தது எங்க இருக்கிறவங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முதலாவது பந்தியில பார்க்க வேண்டியது தொடர்பு வசதி. எங்கு இருந்தாலும் குடும்பத்தார், நண்பர்கள், பணியாளர்கள் உடனே தொடர்பு கொள்ளலாம். இது கையடக்க தொலைபேசினால் ஏற்படக்கூடிய நன்மை. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா முதலாவது என்னுடைய அந்த தலைப்பை வச்சுக்கொண்டு, அதாவது இதுதான் என்னுடைய அந்த முதலாவது வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு நான் என்ன பேர் சொல்றேன் அப்படின்னா அழகு வாக்கியம் என்று சொல்றேன். அழகு வாக்கியம்.
ஒரு பந்தியில முதலாவது வாக்கியத்தை நீங்க வாசிச்சிட்டீங்க என்று சொன்னால் அந்த வாக்கியம் தான் அந்த பந்தியினுடைய மெயினான விஷயத்தை சொல்ற வாக்கியம். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் துணை வாக்கியங்கள். அதாவது நீங்க இது இங்கிலீஷ்ல எழுத போறனாலும் பரவாயில்ல, வேற எந்த மொழியில நீங்க ஒரு கட்டுரை விளக்கப்படுத்த போறனாலும் பரவாயில்ல, பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பந்தியில ஒரு விடயம் தான் இருக்கணும். அதுல முதலாவது வாக்கியம் அழகு வாக்கியம், இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய முக்கிய கருத்து, ஏனையதெல்லாம் துணை கருத்துக்கள். இந்த விடயம் எல்லாத்துக்கும் விளங்கிருச்சு சார்ங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது விளங்குனுச்சுன்னா எனக்கு அடுத்து போயிடலாம் வேகமா. இது வரைக்கும் நீங்க இப்படி படிச்சிருக்கீங்களா? யாராவது இந்த விஷயத்தை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? யோசிங்க. இதுதான் பிள்ளைகள் ஒரு பந்தி எழுது. இது யாராவது நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல. பட் ஓகே. அப்ப இது தெரியலன்னா நிறைய டீச்சர் சொல்லுவாங்க, என்ன பிள்ளைகள் கட்டுரை எழுதியிருக்கீங்க, என்ன எழுதிருக்கீங்கன்னு கேட்பாங்களே ஒழிய ஏன் இப்படி என்ன காரணம்னு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு கட்டுரையில நீங்க 6 பந்தி எழுதுறீங்கன்னா 6 பந்தியில 5 விஷயம் எழுதியிருப்பீங்க, ஒரு அறிமுக விஷயம் எழுதியிருப்பீங்க. அப்ப முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க, நான் சொல்ல போற முதலாவது விடயம், எங்கு இருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளும் வசதி கையடக்க தொலைபேசியின் ஒரு முக்கிய நன்மையாகும். அப்ப அதை நான் இன்னும் விளங்கப்படுத்துறேன். என்ன விளங்கப்படுத்த போறேன்? நமது குடும்பத்தார், நண்பர்கள் அல்லது பணியிடத்தாருடன் பேசுவதற்கு முன்பு நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தது, முதலாவது துணை கருத்து. ஆனால் இன்று தொலைபேசியின் உதவியால் சில நொடிகளில் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது, இரண்டாவது துணை கருத்து. மூன்றாவது, இது நேரத்தை சேமிப்பதோடு மட்டுமல்லாது அவசர தேவைகளின் போது எனது பெரும் உதவியாக அமைகிறது என்று சொல்றேன். ஆக முதலாவது நான் சொன்ன அந்த அழகு வாக்கியத்தை மேலும் விளங்கப்படுத்துறதுக்காக, தெளிவுபடுத்துறதுக்காக சொல்ற வாக்கியங்கள் தான் துணை கருத்துக்கள். இது முதலாவது பந்தி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்ப முதலாவது பந்தியில நீங்க நீட்டா ஒரு பந்தி எழுதிட்டீங்க. ரெண்டாவது பந்தி எழுத போறீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன விஷயம் பாருங்க, நான் இங்க கொடுத்திருக்கிறேன், அறிவு பெறுதல். சோ பாருங்க, இணையத்தின் உதவியால் உலக செய்திகள், கல்வி மற்றும் பல்வேறு தகவல்களை அறிய முடிவது என்று சொல்லி நான் கொடுத்திருக்கேன். ஆக கையடக்க தொலைபேசியின் இன்னொரு நன்மையாகவும் நான் கொடுத்திருக்கேன். சோ இதோட கொடுத்திருக்கேன் வச்சுக்கொள்ளுங்களேன். இது ரெண்டாவது அழகு வாக்கியம். நான் கொஞ்சம் அழகு வாக்கியத்தை என்ன செய்ய போறேன், கொஞ்சம் பெரிய ஒரு வாக்கியமா நான் இங்க சுருக்கமா சட்டகத்தில் எழுதியிருப்பேன். சட்டகம் இதுதான் பிள்ளைகள், இதுதான் சட்டகம், இவ்வளவு எழுத தேவையில்லை. தொடர்பு வசதி, அறுவை பெறுதல், அவசர சூழ்நிலை, உடல்நல பாதிப்பு, அடிமைத்தனம், சமூக தொடர்பு குறைவு, இதுதான் உங்களுக்கு சட்டகம். ஒவ்வொரு சட்டகத்துக்கும் ஒவ்வொரு வாக்கியம் அமைங்க. நான் போக போக ட்ரெயின் பண்ணும், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் நான் எப்படி எழுதுறது. அப்போ ரெண்டாவதுக்கு நான் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறேன், அதுக்கு துணை கருத்து எழுதியிருக்கிறேன் பாருங்க. அறிவை பெற்றுக்கொள்வதற்கான துணை கருத்து, மாணவர்கள் தாங்கள் படிப்புக்கு தேவையான பாடக்குறிப்புகளை எளிதாக பதிவிறக்கம் செய்ய முடிகிறது, முதலாவது அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு. அதே போல் உலகம் முழுவதும் நிகழும் சம்பவங்களை உடனுக்குடன் அறிய முடிகிறது, இரண்டாவது. இவ்வாறு அறிவை பெறுவதற்கு தொலைபேசி ஒரு சிறந்த கருவியாக உள்ளது. ஆகவே அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு நான் இரண்டாவது பந்தி எழுதிட்டேன், கையடக்க தொலைபேசி நன்மைகள். மூணாவது எழுதுறேன் பாருங்க, அவசர சூழ்நிலையில் உடனடியாக உதவியை அழைக்க முடிவது கையடக்க தொலைபேசியின் பெரும் பலனாகும். மூன்றாவது துணை கருத்து நான் எழுதியிருக்கிறேன். மூன்றாவது அழகு வாக்கியத்துக்கு நான் துணை கருத்து எழுத போறேன் பிள்ளைகள், விபத்து, நோய் அல்லது இங்க பாருங்க, இங்க சொல்ற இந்த விஷயத்தை நான் மேலும் விளங்கப்படுத்தணும், அவ்வளவுதான் ஒரு பந்திங்கிறது பிள்ளைகள். ஒரு பந்திங்கிறது நான் முதல் சொன்ன வாக்கியத்தை மேலும் விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு 3 துணை கருத்துக்கள். ஒரு பந்தியில எத்தனை கருத்துக்கள் இருக்கும்னா 4 வாக்கியம் இருக்கணும் பிள்ளைகள். சுருக்கம் எழுதுறப்ப இது அப்படியே உங்களுக்கு மாறும், சுருக்கம் எழுதுறப்ப அப்படியே இதை மாத்தின மாட்டாலே சுருக்கம் வந்துடும், ஈஸி. அழகு வாக்கியத்தை நீங்க சரியா எழுதிட்டீங்கன்னா ஒரு அழகு வாக்கியம், 3 துணை வாக்கியம் எழுதுனீங்கன்னா 8 வரி வரும், கிட்டத்தட்ட 40 சொல் கிட்டத்தட்ட வரும். 35ல இருந்து 40 சொல் ஒரு பந்தியில இருக்கணும். அது 8 வரிக்கு மேல எப்பயுமே பந்தி போகவே கூடாது. 8 வரி நல்ல எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தர் கட்டுரை எழுதுற விதம். நாங்க அந்த அளவுக்கு போகவும் தேவையில்லை, 7-6 வரி எழுதினாலே ஒரு பந்தி எங்களுக்கு போதும். பட் உங்களால 8 வரி எழுதணும்னா 8 வரி எழுதுங்க. அது முடிச்சிடுறேன், டவுட் எதுனா கேளுங்க பிள்ளைகள். ஆக இரண்டாவதுல விபத்து, நோய் அல்லது பிற சிக்கலான சூழ்நிலை உடனடியாக காவல்துறை, மருத்துவர் அல்லது குடும்பத்தாரிடம் தொடர்பு கொள்ள முடிகிறது. இதனால் மனித உயிர்களை காப்பாற்றவும் பிரச்சனைகள் சுலபமாக சமாளிக்கும். இப்போ நீங்க எத்தனை எழுதிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 75-80 சொற்கள்ல 3 பந்திகள்ல முக்கியமான விஷயம் முடிச்சிட்டீங்க. சொல்லுங்க நிதூஷன். இது பந்தி அமைக்கிறது
ஆமா, பந்தி அமைக்கிறத முதல் சொல்றேன். நான் ஏன் பந்தி அமைக்கிறது முதல் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு எப்படி பேஸ்மெண்ட் கண்டிப்பா அவசியமோ அதே போல கட்டுரை அமைப்பதற்கு பந்திகள் அவசியம். பந்திகளை நாங்க அமைச்சு சரியா பழகலன்னா நீங்க கட்டுரை அமைக்கவே மாட்டீங்க. நான் இன்னைக்கு கட்டுரை படிப்பிக்க போறேன், கட்டுரை தான் படிப்பிக்க போறேன். பட் உங்களுக்கு ஒரு பந்தியில நாங்க லாஸ்ட் வீக் கொஞ்சம் முடிக்க இருந்துச்சு, அதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டுரை தான் இது, கொஞ்சம் விளக்கப்படுத்திக்கிட்டு. ஓகேப்பா. கையடக்க தொலைபேசியின் தீமைகள் சொல்றேன், வேகமா சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. கையடக்க தொலைபேசி அதிகமாக பயன்படுத்துவதால் கண் வலி, தலைவலி மற்றும் தூக்கமின்மை போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதை விளங்கப்படுத்துகிற துணை கருத்துக்கள், குறிப்பாக இரவில் நீண்ட நேரம் தொலைபேசி பயன்படுத்துவதால் உடலின் இயல்பு தூக்கம் கெடுகிறது. இவ்வாறு ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது தொலைபேசியின் ஒரு தீமையாகும். இரண்டாவது தீமை சொல்றேன், விளையாட்டுகள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் அதிக நேரம் செலவழிப்பதால் அடிமைத்தனமும் படிப்பில் குறைவும் ஏற்படுகின்றன. இரண்டாவது விஷயம், அதுக்கு துணை கருத்துக்கள், இளைஞர்கள் சிறுவர்கள் நேரத்தை வீணடித்து கல்வி மற்றும் பணிகளில் கவனம் செலுத்தாமல் விடுகிறார்கள். இது எதிர்கால வளர்ச்சிக்கு தடையாகிறது. மூன்றாவது, நேருக்கு நேர் உரையாடல் குறைந்து சமூக தொடர்பு பலவீனமாகி தனிமை உணர்வு உருவாகும் ஆபத்தும் இருக்கிறது. அதுல குடும்பத்தினர் கூட ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தொலைபேசியில் மூழ்கி இருப்பது வழக்கமாகிவிட்டது. இதனால் மனிதர்களுக்கு இடையிலான பாசமும் நெருக்கமும் குறைந்து வருகிறது. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மேல நான் சொல்லியிருக்கிற இந்த சட்டகம், உடல்நல பாதிப்பு, அடிமைத்தனம், சமூக தொடர்பு குறைவுங்கிற 3 விஷயத்த நான் எத்தனை வரிகளாக எழுதியிருக்கிறேன்னு பாருங்க, ஒரு கட்டுரையாக. ஆக ஒரு விளக்க கட்டுரை என்கிறது, நான் சொல்றது விளக்க கட்டுரைக்கு மட்டும் என்பது பந்திகள் அடிப்படையில சரியாக எழுதுறது. இப்போ நாங்க வந்துட்டோம் கட்டுரைக்குள்ள பகுதிக்குள்ள. கட்டுரையை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஓகே, கட்டுரை அப்படிங்கிறது பிள்ளைகள் என்ன அப்படின்னு சொன்னா, உரையை கட்டு வடிவில் எழுதுவதுதான் கட்டுரை. உரையை கட்டு வடிவில் எழுதுவது நாங்க கட்டுரை என்று சொல்லி பார்ப்போம். சுருக்கமா நான் சொல்றேன், உரையை கட்டு வடிவில் எழுதுறது. அந்த கட்டு வடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா பிள்ளைகள், முறையான ஒன்றாக இருக்கணும், முறையான ஒன்றாக இருக்கணும். உதாரணத்துக்கு சோ கிராமப்புறங்கள்ல விறகு எடுக்கிறதுக்காக போவாங்க பிள்ளைகள். சோ 2 விதமான விறகு எடுக்கிறவங்களை நாங்க சொல்லலாம். அதாவது பார்த்துக்கொள்ளுங்க, விறகுகள் இங்க கிடக்குது. அந்த விறகுகளை ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அழகா எடுத்து நேர்த்தியாக ஒரு இடத்துல அடுக்கி அதை ஒரு கயிறுல என்ன செய்வாங்கன்னா கட்டி கொண்டு வந்து வீடுகளுக்கு கொண்டு போவாங்க. சோ நீங்க படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க என்று சொன்னால், அந்த விறகுகளை எடுத்து அதுல எது இருந்தாலும் பரவாயில்ல, குப்பைகள் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை பெரிதாக கட்டி கொண்டு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. ஆனா கடைசியில அவங்க கொண்டு போகிற அந்த விறகுகள் ஒரு விறகு கூட மிச்சம் இருக்காது. அது போலதான் பிள்ளைகள் கட்டுரையும். நாங்க தேடுகின்ற தகவல்களை முறையான அடிப்படையில் தேடி முறையாக நீங்க ஒரு உரை வடிவில் கட்டுனீங்கன்னா அது கட்டுரை. நீங்க அப்படி இல்லாம அந்த விறகுகள் போல ஏனோ தானோ என்று சொல்லி தேவையில்லாத விடயங்களை எல்லாம் உள்ள நுழைச்சிங்க என்று சொன்னால் அது கட்டுரையாக இருக்காது, சாம்பாராக மாறி. ஆக ஒரு கட்டுரை எழுதுகின்ற பொழுது அந்த கட்டுரையினுடைய தலைப்புக்கு என்ன விடயங்கள் தேவையோ அதனை ஒரு சட்டகமாக எழுதி கொள்ள வேண்டும். அந்த 5 சட்டகம் எழுதுறீங்களா? இப்ப நான் சொன்னேன் கையடக்க தொலைபேசின்ற நன்மைகள் எழுதினா 5 எழுதியிருப்பீங்க. 5ஐயும் 5 பந்தியில பிரிச்சு எழுதினீங்க என்றால் அது எங்களுக்கு கட்டுரை. இந்த 5 விடயத்தையும் சேர்த்து சுருக்கமாக ஒரே பந்தியில சொன்னீங்கன்னா அது அறிமுகம். மறுக்க சொல்றேன் பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. அறிமுகம் எப்படி இருக்கணும் அப்படி என்று சொன்னால், கையடக்க தொலைபேசியினால் இன்று 21ஆம் நூற்றாண்டில் பல தீமைகளும் நன்மைகளும் தீமைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வகையிலே நீங்க சொன்ன விடயம் இல்லை, ஏன்னா அந்த வகையிலே என்ன சொல்ல போறோம் இங்க இருக்க விட, அந்த வகையிலே மனிதர்களிடத்திலேயே தொடர்பு வசதிகள் அதிகரித்திருப்பதும் அறிவை மிக வேகமாக பெற்றுக்கொள்வதும் அவசர சூழ்நிலைகளிலே பல்வேறுபட்ட உதவிகளையும் பெற்றுக்கொள்வது சில நன்மைகளாக இருக்கின்ற அதே வேளை அந்த கையடக்க தொலைபேசிகளை பாவிப்பதனால் உடல் நல பாதிப்பு, அடிமைத்தனம் உண்டாகுதல், சமூக தொடர்பு குறைவு என்பன இதில் ஏற்படும் தீமைகளாகும். அப்படி என்று சொன்னீங்கண்டா அது அறிமுகம். அதாவது நீங்க கட்டுரை முழுவதும் என்ன விடயங்களை பேச போறீங்களோ அந்த விடயத்தை சுருக்கமாக நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அது அறிமுகம். ஒரு கட்டுரையினுடைய விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த அறிமுகத்தை பார்த்த உடனேயே நாங்க தெரிஞ்சு கொள்ளுவோம், ஓகே இந்த புள்ள இந்த பந்திகள் கட்டுரை முழுவதும் என்ன விடயத்தை எழுத வருதுங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று தலைப்பை விவரப்படுத்தலாம், இல்லைன்னு சொன்னால் எங்கட நாங்க சொல்ல வர்ற அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தலாம். அதை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் முன்னுரை. அப்ப கடிதத்துல இந்த கட்டுரையில 3 விஷயம் இருக்கும். ஒன்று ஒரு அறிமுக உரை, ஒரு முன்னுரை இருக்கும்.
ரெண்டாவது விடயம் உடல் பகுதி தான் நிறைய இருக்கும், ஒவ்வொரு பந்தி. அப்ப நான் ஒவ்வொரு பந்தி எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன். மூணாவது ஒரு முடிவுரை இருக்கும் பிள்ளைகள், நீங்க சொன்ன தகவல்களை எப்படி தொகுத்து சொல்றது, நாங்க அப்ப கடைசியா பார்ப்போம். இந்த 3 விடயத்தை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா ஒரு கட்டுரை என்று சொல்லுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு விளங்க வேண்டியது, கட்டுரையினுடைய அமைப்புல பந்தி என்ற ஒன்று முக்கியமானது, அறிமுகம் என்ற ஒன்று எப்படி இருக்கணுங்கிற விஷயம் விளங்கிச்சாப்புல. அறிமுகம் என்பது நீங்க கட்டுரையில சொல்ல வேண்டிய தகவல்களை தொகுத்து ஒரு பந்தியா சொல்றதுதான். அதாவது நீங்க சொல்ற என்னத சட்டகத்தை சொல்றது. இது கிளியரா இருக்கீங்களா பிள்ளைகள் எல்லாரும்? ஹேண்ட் பண்ணுங்க பாப்போம். மறுக்கு விளங்கப்படுத்தணுமா? எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க நிவேதா. துஷ்யன் சார், என்னன்னா இப்ப நாங்க முன்னுரை என்று கொடுக்கறது வந்து நாங்க திருப்பி உடல்ல பொருளுரையில எழுத போற அந்த பந்திகள தொகுப்பு தானே? தொகுப்பை தான் நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? 2 கொடுக்கலாம். உண்டு, நீங்க சொல்ற தலைப்பு இருக்கு இல்ல, அந்த தலைப்பை விவரிச்சு கொடுக்கலாம். ஆனா அதை விட சிறந்த வழி என்ன அப்படின்னா, அதை விட நாங்க எல்லாம் எழுதுறது எப்படி என்றால், நான் அந்த கட்டுரையில முழுவதும் சொல்ல போறேன், அந்த சொல்ல போற விஷயத்த சுருக்கமா ஒரு பந்தியில சொல்லிட்டேன்னா அதுதான் பிள்ளைகள் அறிமுகம். அவ்வளவுதான். கிளியரா? இப்படி நீங்க எழுதி பாருங்க, உங்களோட கட்டுரையில மார்க்ஸை குறைக்கவே முடியாது. ஒவ்வொரு பந்திலையும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒவ்வொரு விடயம் இருக்கும். ஸோ டிக் பண்ணி கொண்டே போய் கொண்டிருப்பாங்க. ஏன்னா கட்டுரையினுடைய ஸ்கீம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் அடுத்தடுத்து 4 கிளாஸ் போட்டிருக்கேன், கட்டுரைக்கு மட்டும் 4 கிளாஸ் போட்டிருக்கேன். போதெல்லாம் இன்னும் விளங்கப்படுது. ஏனென்றால் எக்ஸாம் பேப்பர்ல 25 புள்ளிகளை நாங்க பெற்றுக்கொள்ள போறோம். அதனால நான் கூடுதலா இந்த கட்டுரை நான் விளங்கப்படுத்துவேன். பார்ட் 3 விட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு நான் கூட முக்கியத்துவம் கொடுப்பேன் பிள்ளை. ஸோ அதனால நாங்க பார்த்துக்கொள்வோம். இன்னும் கூட பார்த்து கொண்டே இருப்போம், பிரச்சனை இல்லை. ஓகே, கட்டுரை எழுதுறப்போ நாங்க கவனிக்கிறது வந்து, எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நாங்க ஆழமா சிந்திச்சிருக்கணும். அதுக்கு பிறகு பின் ஒவ்வொரு அழகு வாக்கியம் குறித்தும் பந்தி எழுத வேண்டும். நான் கொடுத்திருக்கேன் பாருங்க, ஒவ்வொரு அழகு வாக்கியத்தை குறிச்சும் பந்தியை நாங்க வடிவமைக்கணும். 2வது விஷயம், ஒரு கட்டுரையினுடைய அறிமுகத்துல கட்டுரையில் அறிமுக பந்தி மிக சிறந்ததொன்றாக காணப்பட வேண்டும். இது குறுகியதாக இருக்கணும், பெருசா போயிடக்கூடாது. முடிவுரையும் அல்லது முடிப்பு பந்தியும் சிறந்து விளங்க வேண்டும். ஏனைய பந்திகள் கட்டுரையின் உடல் பகிரப்படும். அவற்றில் கட்டுரையினுடைய செய்திகள், எண்ணங்கள், சிந்தனைகள், கொள்கைகள், எடுத்துக்காட்டுகள் எது வேணாலும் இருக்கலாம். கட்டுரைகள் எழுத்துப்பிழைகள், சொற்பிழைகள், இலக்கண விதியை பேணி தகுந்த நிறுத்த குறிகள் எழுதப்படுதல் வேண்டும். கொச்ச வழக்கு, மயக்கம் தரக்கூடிய சொற்கள் எழுதக்கூடாது. நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க. தமிழ் பாடத்துல எடுக்கணும்னா கண்டிப்பா உங்களோட எழுத்து நல்லா இருக்கணும். எழுத்து நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, கிளியரா எழுதியிருக்கணும், நல்லா தெளிவா இருக்கணும். அங்கும் இங்கும் எழுதி கிறுக்கி வெட்டி எழுதுனீங்க என்று சொன்னா அங்கவே உங்களோட மார்க்ஸ் எல்லாம் போச்சு. அதனால எழுதுறப்ப முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் தெளிவா எழுத பாருங்க. ஏனைய பாடங்களை விட தமிழ் பாடத்துல எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, எடுக்கிறவங்க சில பேர் பிக்கு வர்றதுக்கான காரணம் அவங்களோட எழுத்து பிரச்சனை. ஓகேவா? எழுத்து பிரச்சனையா இருக்கும், அதனால அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எழுத்தை கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறதுக்கும், அழகுங்கிறத விட நேர்த்தியா எழுத பார்த்தீங்கன்னா, உருப்பமே எழுத பார்த்தீங்கன்னாலே உங்களோட எழுத்து கொஞ்சம் வந்துடும். அதுக்கு கொஞ்சம் வேகமா எழுத பாருங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் எழுத்து சரியா வரல அப்படின்னா ஒரு 1 month ட்ரைனிங் எடுங்க போதும். என்னண்டா, ஒரு கணித கோப்பி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். கணித சிஆர் கோப்பி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சதுரம் இருக்கும்ல, ஒவ்வொரு சதுரம் இருக்கும் இல்ல, அந்த ஒவ்வொரு சதுரத்தையும் ஒவ்வொரு எழுத்து எழுதி பாருங்க. க, கா, கி என்று சொல்லி ஒவ்வொன்றுல ஒரு எழுத்து எழுதி பாருங்க. ஒரு மாதத்துல உங்களோட எழுத்து அழகாகும். நிறைய பேருக்கு சொல்ற ஐடியா, செஞ்சு பாருங்க. ஓகே, இப்போ நாங்க ஒரு ஒரு சட்டகத்தை பார்க்க போறோம் பிள்ளைகள். சட்டகத்துல முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொஞ்சம் கட்டுரை அடுத்தடுத்த வகுப்புல டைம் இருக்க கிளாஸ்லயும் நான் கட்டுரையை படிப்பிப்பேன். ஸோ அடுத்த கிளாஸ் கட்டுரை தான், நாளைக்கும் உங்களுக்கு கட்டுரை தான் படிப்பிப்பேன் பிள்ளைகள். அதனால பிரச்சனை இல்லை, கூடுதலாகத்தான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நீங்க செஞ்சு கொண்டு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன நாளைக்கு, ஸோ இந்த தலைப்பு பற்றியான சில தகவல்களை எழுதிட்டு வர போறீங்க. ஓகேவா? சட்டகம் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். ஸோ இது சம்பந்தமான ஒவ்வொரு பந்தி எழுத போறீங்க. ஓகேவா? பாருங்க, 2 விஷயம் பார்ப்போம். ஒன்று தலைப்பின் சட்டகம், இன்னொன்னு சட்டகம். தலைப்பின் சட்டகம், இன்னொன்னு சட்டகம். இந்த விளையத்தை மட்டும் விளக்கப்படுத்திட்டு நாங்க பாரதியார் சுயசரிதையோட சில வினாவிடைகளுக்குள்ள போயிடலாம். நாளைக்கு எங்களுக்கு நல்ல டைம் ஒன்று இருக்கும். ஸோ நாளைக்கு பெரிய பகுதி இல்லை தானே, 2 பகுதி தான் படிக்க இருக்கு. நாளைக்கு கூடுதலா பார்ப்போம். தலைப்பு கொடுத்திருக்கேன் பாருங்க, எமது நாடு சகல இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு நாடாகும். முதலாவது விடயம். இந்த விடயத்தை மட்டும் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைய சூழ்நிலையில் இவ்வளங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகும். 2வது விஷயம். 3வது விவசாயம், உள்ளூர் உற்பத்தி முதலான துறைகளை விருத்தி செய்வதன் மூலம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற முடியும். 3 விஷயம். இது தொடர்பான ஒரு விளக்க கட்டுரை. இப்போ எங்களுக்கு இந்த தலைப்பிலேயே என்னத்தை நீங்க எழுதணுங்கிற விஷயத்த கொடுத்துட்டாங்க. என்ன கேட்கிறாங்கண்டா, இலங்கை அப்படிங்கிற ஒரு நாடு இயற்கை வளங்களால நிறைஞ்சிருக்குது என்று சொல்லுங்க. அடுத்து
இன்றைய என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலை இயற்கை வளங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியம். ஏன் நாங்க இயற்கை வளங்களை பயன்படுத்தணும்னு கேட்கிறாங்க. அப்போ நீங்க இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் எழுதிருக்கிறவங்க தலைப்பை வச்சுக்கொண்டு, இது தலைப்பினுடைய ஒரு விவரிப்பு தான், தலைப்பு இது இல்லை. இந்த தலைப்பு விவரிப்புக்குள்ளாலேயே உங்களுக்கு என்ன ஈக்குது என்று சொன்னால் தலைப்பினுடைய சட்டகம் இருக்குது. இதுல இருந்து நீங்க ஒவ்வொன்றையும் பிரிச்சு எடுத்துட்டாலே போதும், விடயம் எங்களுக்கு வரும். அப்ப அவங்க கேட்கிறாங்க, இலங்கையில இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் என்ன, அதனால நாங்க என்ன பெற்றுக்கொள்ளலாம், என்னென்ன இயற்கை வளம் இருக்குன்னு சொன்னா, உண்டு விவசாயம் இருக்குது, ரெண்டாவது உள்ளூர் உற்பத்திகள், அது கைத்தொழில் முயற்சிகள்னு சொல்லுவோம், உள்ளூர் உற்பத்திகள் இருக்குது. இந்த ரெண்டையும் நாங்க வளப்படுத்திட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்துல நாங்க தன்னிறைவு பெறலாம். இதை விளக்கப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆக இது அப்படியே நாங்க தலைப்பின் சட்டகத்தை திருப்பி போட்டோம் என்று சொன்னால் என்னென்ன வடும் என்றா இங்க பாருங்க சொல்லியிருக்கிறேன். நமது நாடு இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு நாடாகும். எமது நாட்டில் காணப்படும் இயற்கை வளங்கள் என்னன்னு கேட்கிறாங்க முதலாவது. அடுத்து வளங்களிட முக்கியத்துவம். ஏன் இயற்கை வளங்கள் இன்னைக்கு முக்கியத்துவம் பெறுது? வளங்களை பொறுப்போடும் புத்திசாலித்தனத்தோடும் பயன்படுத்தல் அவசியம். தற்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு போக்குவரத்து என்ன காரணம்? எங்கட இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தல என்று சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் விடயங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தன்னிறைவு ஏற்படணும்னா நாங்க என்ன காரணத்தினால வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம்னா, ஒண்ணு போக்குவரத்து தடை, இறக்குமதியின்மை, பொருட்கள் தட்டுப்பாடு. சோ இதை நாங்க எட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு சில விஷயங்களை நாங்களும் யோசிக்கிற கொடுப்பாங்க. அடுத்து உள்ளூர் உற்பத்திகள் என்னென்ன? விவசாயம் சம்பந்தமா சொல்றாங்க. என்னென்ன இருக்குது? இஞ்சி இருக்குது, மிளகு இருக்குது, உளுந்து, மஞ்சள் முதலிய விடயங்கள் விவசாயம் சார்ந்து இருக்கு. உள்ளூர் உற்பத்திகள் என்ன இருக்குது? குடிசை கைத்தொழில் விருத்தி செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய மெழுகு வர்த்தியா இருக்கலாம், அல்லது பத்தி கைத்தொழிலா இருக்கலாம், வேணா உலோகம் சார்ந்த அலுமினியம் சார்ந்த கைத்தொழிலா இருக்கு. இதெல்லாம் வீட்டுல செய்ய வேண்டிய குடிசை கைத்தொழில். இதை நாங்க ஊக்குவிக்கலாம். இது அடுத்து விலங்கு வேளாண்மை. விவசாயத்துல 2 பேர்ல விலங்கு வேளாண்மை உண்டு, பயிற்சியை விலங்கு வேளாண்மை அதிகரிக்கலாம். இப்படி நாங்கள் செஞ்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் தன்னிறைவு பொருளாதாரம். நாட்டுல எங்கட தேவையை நாங்களே நிறைவு செய்யறதுதான் தன்னிறைவு பொருளாதார முறை. எங்களுக்கு தேவையானது நாங்களே உற்பத்தி செஞ்சு கொண்டா அது தன்னிறைவு பொருளாதாரம். அதுல பெற முடியும்னு சொல்லி இங்க கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்க நாளைக்கு என்ன செய்ய போறீங்கன்னா பிள்ளைகள், இந்த ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு பந்தி. உங்களுக்கு சொற்களினுடைய எண்ணிக்கையெல்லாம் பிரச்சனையே இல்லை. எவ்வளவு வேணாலும் எழுதுங்க. 500 சொற்கள் எழுத முடியும், எழுதுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க முதலாவது அறிமுகம் எப்படி எழுத போறீங்கன்னா, இந்த 7 விடயங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு அறிமுகம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தேவண்டா. 7 விடயங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு அறிமுகம். அடுத்து இந்த 7 விடயங்களுக்கும் 7 பந்தி. கிளியராப்பில் எல்லாருக்கும் 7 விடயங்களுக்கும் 7 பந்தி எழுதிட்டு வாரீங்களா நாளைக்கு? இந்த ஒரு விடயத்தை எழுதினப்பே உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிரும் இந்த கட்டுரை. கிளியரா எல்லாருக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் தூங்கிட்டீங்களா பிள்ளைகள்? உறக்கம் வந்துருச்சா எல்லாருக்கும்? சோ முதல் 3வது நாள் ஓகே. யாருக்கெல்லாம் பிள்ளைகள் தூக்கம் வந்துருச்சு? முடிஞ்ச அளவுக்கு நானும் படிப்பிக்கிறேன். கொஞ்சம் தூங்காம மட்டும் நீங்க உங்களை பார்த்துக்கொள்ளுங்க, ஓகேவா? அதுக்கு நான் ஒன்றும் செய்ய கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு நானும் பேசுறேன், கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நிறைய தலைப்புகள் நாளைக்கு கிளாஸ்ல விளங்கப்படுத்திருக்கேன். நிறைய கட்டுரைகள் நாங்கள் விளங்கப்படுத்துவேன். நாளைக்கு முழுவதும் நாங்கள் கட்டுரை தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே, இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஒரு கட்டுரை ஒன்று எழுதிட்டு வாங்க. ஒரு அறிமுகம் விளங்கப்படுத்திருக்கேன். கட்டுரையினுடைய அறிமுகம் தான். ஓகே, கொஞ்சம் நாங்க இப்ப என்ன பார்த்துக்கொள்வோம் என்றால் பாரதியார் சுயசரிதையினுடைய சில வினாக்களை பார்த்துக்கொள்வோம். 12 மணிக்கு முடிச்சிருவேன் கிளாஸை, கவலைப்படாதீங்க. ஒரு 15 நிமிஷம் பார்த்துக்கொண்டு முடிச்சுக்கொள்ளுவோம். தொடர்மொழிக்கு ஒரு மொழி நாங்க டெய்லி கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம்லே. ஏன்னா முக்கியமான ஒரு பகுதி தொடர்மொழிக்கு ஒரு மொழி. புத்தகம் தேவன்றவங்க சொல்லுங்க நிதிஷன். முதல் நாள் பார்த்த அந்த வாக்கியத்துல குறை இருக்கு சார். வாக்கியம் குறை, கலப்பு வாக்கியம் குறை இருக்குதா? ஆம் சார். ஓகே, நாளைக்கு நாங்க அதை பார்த்துக்கொள்வோம். ஞாபகப்படுத்துங்க, நாளைக்கு அதை பார்ப்போம். மறந்துட்டேன். ஓகே சார். நாளைக்கு கொஞ்சம் சின்ன பகுதி தான். நாளைக்கு கட்டுரையும் எழுத்துக்களின் ஒளிவேறுபாடு தான், இலக்கண பகுதி தானே, கொஞ்சம் நாங்க வேகமா பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்ப பார்த்துக்கொள்வோம். பாரதியாரது சுயசரிதையின் ஆதாரமாக கொண்டு சில வினாக்களுக்கு விடை தருக. இப்ப முதலாவது வினா எத்தகையோரால் தாம் விரும்பியவற்றை அடைய முடியாதுன்னு சொல்றாரு. முதலாவது என்னென்ன விஷயங்கள், எத்தனாவது பாடல்ல சொல்றாரு பிள்ளை? யாரால அடைய முடியாதுன்னு சொல்றாரு? எந்த பாடல்ல சொல்றாரு? 4வது பாடல். ஏன்னா சூழும் மாய உலகினில் காணரும் தோற்றம் யாவையில சொல்றாரு. தாளும் உள்ளத்தார் சோர்வினர் ஆடு போல் தாவி தாவி பலபொருள் நாடுவோர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு செயல்களை பாடமாக்குங்க. தாளும் உள்ளத்தார்
தாழ்வான குணமுடையோர்கள். ஒவ்வொரு ஆளை வாசிங்க பிள்ளைகள், அப்ப எனக்கு ஞாபகம் வரும். நான் கேள்வியை வாசி, ஒவ்வொருத்தர் வாசிக்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு ஆள் வாசிங்கம்மா பார்ப்போம். தாழ்ந்த மனமுடையோர்கள் ஆடுபோல் அங்கும் இங்கும் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். வாசிங்க பண்ணி வாசிங்க. தம்மையும் தம்மை வீழ்ச்சியடைய செய்யும் இடையூறுகளுக்கும் பயப்பட்டவர்கள் தாம் விரும்பியவற்றை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, அப்போ தாழ்வான குணம் படைத்தவர்கள், சோர்வாக இருக்கக்கூடியவர்கள், தாவி தாவி பாடு போல பல பொருள் நாடுபவர்கள், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படுறவங்க தாம் விரும்பியவற்றை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து சொல்றாங்க, தாம் விரும்பியவற்றை அடைய முடியாதனுடைய நிலையில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள். எத்தனாவது பாடல்னா 5வது பாடல் சொல்லப்பட்டிருக்கு. யார் வாசிக்க போறா அப்படி எழுது? யார் வாசிக்கிறா? நான் வாசிக்கிறேன் சார். ஓகே, சச்சின் வாசிங்க. தமது தலைவிதியை நொந்து கொள்வார்கள், நண்பர்களை குறை கூறுவார்கள், கோபம் மிகுதியால் பகைவர்களை நித்திப்பார்கள், கபட வேலைகளில் ஈடுபடுவார்கள், பொய்யான சம்பிரதாயங்களை கூறுவார்கள், சாதங்களை புரட்டி பார்ப்பர், பொய்கலந்த உத்தியினால் இழிவான நாத்திகம் பேசுவர், அறிவில்லா நிறைவான விருப்பமே நன்மைகள் எல்லாவற்றையும் தரும் என்பதை உணர மாட்டார்கள், கண்ணில்லாதவர்கள் போல் திகைப்பார்கள். ஓகேவா, தேங்க்யூ. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்றேன் பிள்ளைகள். கடந்த வருஷம் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் கிளாஸ் வந்தாங்க. அதுல யாரெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, மைக்கை ஒன் பண்ணி யாரெல்லாம் பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. ஒரு போய் வந்து என்கிட்ட இண்டிவிஜுவல் கிளாஸும் வந்தாரு. ஸோ அவரோட ரிசல்ட்ஸ் நான் எப்பயும் ஏன்னு தான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் நான் எல்லாம் படிப்பிப்பேன்னு எல்லாம் சொல்லுவார். ஆனா மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் சொல்றதுல கொஞ்சம் பயம். பட் கடைசியில அவரோட ரிசல்ட்ஸ் வந்து பி தான் வந்துச்சு. எனக்கு சரியான கவலையா போயிடுச்சு. அவரோட ரிசல்ட்ஸ் எனக்கு பி, மற்றவங்களோட ரிசல்ட்ஸ் எனக்கு ஏபி வந்தது பிரச்சனை, பட் அவரோட வந்தது பி வந்தது எனக்கு சரியான கவலையா போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுறீங்களோ, சந்தேகங்கள் கேட்குறீங்களோ, அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகும் பிள்ளைகள், நல்ல நாலேஜ் வரும் பாடத்துல. முடிஞ்ச அளவுக்கு மைக் ஆன் பண்ணி கதைக்க பாருங்க. ஓகே, இப்ப இன்றைக்கு தான் பிரச்சனை இல்லை. ஸோ போக போக நீங்க பழகிடுவீங்க. ஓகே, அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, விதியை நொந்து கொள்ளுவாங்க, நண்பர்கள் எல்லாம் ஏசுவாங்க, கோபம் வந்துச்சுண்டா பகவர்கள் ஏசுவாங்க, கபட வேலைகள் செய்வாங்க, போய் சாத்திரங்கள் சொல்லுவாங்க, ஜாதகங்களை எல்லாம் புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருப்பாங்க, பொய்மை கலந்த புத்தியினால் இழிவான நாத்திகம் பேசி கொண்டிருப்பாங்க, அழிவில்லாது நிறைந்த விருப்பமே எங்களுக்கு நன்மை தருங்கிறத உணராதவர்கள். ஓகே, அந்த 2 விஷயம் தான். இங்க பாத்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு பேப்பர்ல காதலியை எதிர்பார்த்தலும் அவளின் பார்வை கிட்டியதில் ஏற்படும் மகிழ்வும் பற்றி ஒரு பேப்பர்ல சொல்ல. இதை நான் வாசிக்கிறேன் பிள்ளைகள். எப்படி விட கொடுத்திருக்கு, பாஸ் பேப்பர்ல வந்து அதே விட அப்படியே டைப் பண்ணிருக்கிறார். காதலியை எதிர்பார்த்தலும் அவளின் பார்வை கிட்டியதில் ஏற்படும் மகிழ்வும். பாரதியார் சுயசரிதை என்னும் நீண்ட பாட புத்தகம் 49 பாடல் உள்ளன. போதும் பிள்ளை காதல் எனும் உபை தலைப்பில் 16 பாடல் ஊடாக சிறுவயதில் ஏற்பட்ட பிள்ளை காதல் பண்புகள் விரிவாக கூறப்படுகின்றன. உலகியல் விருப்பங்களையும் அவற்றை அடைய முடியாமைக்கான காரணங்களையும் இணைத்து அழகாக பாடியுள்ளார். இது ஒரு அறிமுகம் கொள்றோம். பாரதியார் தனது 10 வயதிலே 9 வயது சிறுமி ஒருத்தி மீது காதல் கொள்கின்றார். அந்த பிள்ளை காதலுக்கு அவள் படற்கை, அவள் பார்வை கிட்டியதால் ஏற்படும் மகிழ்ச்சியும், முயற்சியில் முழுமனதோடு ஈடுபடுவார்களின் தோல்வியை தழுவும் நிலைமை உவமை உருவக தற்குறிப்பேற்ற அணிலூடாக எடுத்துக்காட்டிருக்கிறார். அதை சொல்றாரு பாருங்க. காத்திருந்து அவள் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்காக வெண்ணிற முத்து போன்ற புன்சிரிப்பு ஒளி வீசிட, நெஞ்சில் போர் மூலச் செய்கின்ற மன்மதன் நாள்தோறும் வளர்ந்து வரும் நல்ல பயிர்களை வேருடன் பிடுங்கி எடுத்து அழித்து விடுதலை மன்னர்களினுடைய புகழையும் அவர்களின் ஆட்சியையும் காப்பாற்ற உயிர்கொலை செய்யும் படை வீரர்கள் விடுதலைக்கு போராடும் தேசபக்தனுடைய வரவினை எதிர்பார்த்து காத்திருப்பல் போல ஆசையோடு காத்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அவ எப்படி காத்திருக்கிறாங்கிற விஷயத்த முதல் பாடல் முழுவதும் நாங்க பேசியிருந்தோம். 2வது கேள்வி, முயற்சியை முழுமனதோடு ஈடுபடாத தோல்வியை தழுவோரின் நடத்தைகள். ஆக பெற முடியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றாங்க பாருங்க. எதிலும் முயற்சியோடு முழுமனதோடு ஈடுபடாத தோல்வியே தழுவார்கள். அத்தகைய ஒரு நடத்தை பற்றி கூற வந்த பாரதியார் எதனையும் முழுமனதோடும் முயற்சியோடும் செய்யாது பொய் சாத்திரம் பார்த்தலும், சாதகங்களை புரட்டி கிரக நிலையை ஆராய்தலும், நாத்திகம் பேசுதலும் முயற்சியற்றரின் இயல்பு என பாரதியார் விதியை நோகார் தன் நண்பரை தூற்றுவார் என்று சொல்லி வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பார் என்ற பாடலில் எடுத்துரைக்கிறார். எனவே பிள்ளை காதலின் ஊட ஏற்பட்ட மகிழ்ச்சியும் முயற்சியின்றி சோம்பேறியாக இருந்து
வீண் வார்த்தைகளை பேசுதலையும் உவமை உருவகம் மூலமாக எடுத்திருக்கிறார். இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு அங்க சொல்லப்பட்டது. அடுத்து இதுல சொல்லப்படுற அணி இலக்கணங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா, தம் சீரெடுத்த புலையுயிர் சாரர்கள் தேசபக்தினை வரவினை காத்தல் போல் உவமை அணி என்று சொல்லுவோம். உங்களுக்கு உவமானம் உவமேயம் நான் விளங்கப்படுத்துறேன் பிள்ளைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி. உவமானம் புலையுயிர் சாரர்கள், உவமேயம் பாரதியார் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அணி இலக்கணம் படிப்பிக்கிறப்ப சொல்லித்தார். மணி நித்தில புன்னகை வீசிட அங்கவும் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முத்து போன்ற பற்கள் ஒளி வீசிட என்று சொல்லக்கூடிய பொருள். முத்து போன்ற பற்கள் ஒளி வீசிட. ஆக உவமானம் மண் நித்திலம், உவமேயம் சிறுமியின் பற்கள். சுதந்திர நட்பெயர் அப்படிங்கிறது உருவக அணி. சுதந்திரமாகிய நட்பெயர் என்று சொல்லக்கூடிய உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பூத்த ஜோதி வதனம் உவமை அணி. பூ பூத்து இருக்கக்கூடிய அல்லது சுடரானது பூ பூத்தது போன்ற முகத்தினை உடையவர்கள் என்ற அர்த்தம். எங்களுக்கு தெரிந்த ஒன்று உவமானம், அது பூத்த ஜோதி. தெரியாத ஒன்று வதனம், அவட முகம் எங்களுக்கு உவமேயம், பொதுத்தன்மை பிரகாசம். ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுபவர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. சோ உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாவி தாவி ஒரு பொருள் நாடாம இரண்டு பொருள்களை நாங்க பற்றி கொண்டு இருக்கிறவங்களை நாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக அது போல இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடயங்களை தொகுத்து சொல்லுங்க. அது முழுவதுமாக நாங்க சொல்லணும். இதுல இருந்தே முதலாவது பாடல்ல இருந்து கடைசி பாடல் வரைக்குமான சகல விடயங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சிறு வயதில் ஏற்பட்ட அந்த காதல் உணர்வு, காதலுக்காக காத்திருந்த விஷயம், அவள் பின்னால நாங்க போனது, அவளுடைய பின்னலகை பார்த்து கழிச்சு சந்தோஷப்பட்டது, அவளுடைய எண்ணங்களிலேயே தேரூர்ல இருக்கக்கூடிய மேலை போல அவள் காத்து கொண்டு அவளுடைய மனதோட நினைவுகளோடு இருந்தது. சோ இது மட்டும் இல்லாம அடுத்து நாங்க அவள் ஒரு முறை திரும்பி பார்த்து ஐம்புலன்கள் மறைந்து புத்துயிரிவது என்று சொல்றது, தேசபக்தர் விடுதலைக்காக காத்திருந்தது என்று சொல்லி சகல விடயங்கள். நாங்க ஒரு விடயத்தை பெற முடியாதவர்கள் யாரு, புலங்களோடு கர்ணமும் ஆவியும் சேர்ந்து நின்று ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை விரும்புறாங்க என்று சொன்னா கண்டிப்பா பெற்றுக்கொள்வாங்க என்று சொல்லி விலங்கு நூலுடைய ஞானியர்கள் கூறுவாங்க. அதை நானும் கற்று தேர்ந்துறேன். விலங்கு இயற்கை இல்லை என்று சொன்னா நாங்க கண்டிப்பா நாங்க பெற்றுக்கொள்ளலாம், எந்த நேரத்திலையும் எதையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து விரும்பியவற்றை பெற முடியாமைக்கான காரணம் தாளும் உள்ளத்தார் சோர்வினர்கள், ஆடு போல தாவி தாவி இருக்கக்கூடியவங்க விரும்பும் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து அவருடைய குணப்பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, விதியை நொந்து கொள்ளுவாங்க, நண்பர்களை எல்லாம் மேசிக்கொண்டு இருப்பாங்க, கோபம் அதிகமாக தன்னுடைய பகைவர்களை அவமானப்படுத்துவாங்க, சதிகள் செய்வாங்க, போய் சாத்திரம் பேசுவாங்க, மதி புலைந்த புலையூர்ந்த கடவுள் இல்லையே என்று சொல்லி அவங்க இழிவாக பேசிக்கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க செய்யற வேலைகள் என்று முழுமையா அந்த பாடலை விளங்கப்படுத்தினேன். அடுத்து 2017 ஓகே பாத்துருவேனா, அது 17 பார்த்துட்டேன். 2019 வினா என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். பாரதியார் சுயசரிதையின் ஆதாரமாக கொண்டு, இன்னொரு 5 நிமிடம் பிள்ளைகள், பாரதியார் சுயசரிதையினை ஆதாரமாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. எத்தகையோரால் தாம் விரும்பியவற்றை அடைய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். தாம் விரும்பியவற்றை அடைய முடியாத நிலை எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாரால் அடைய முடியாது? தாழ்வான குணம் படைத்தவர்கள், சோம்பேறிகள், ஆடு போல் இருப்பவங்க, நம்மை வீழ்ச்சி அடையக்கூடிய இடையூறுக்கு பயப்படுறவங்க தாம் விரும்பியவற்றை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க என்று சொன்னா தலைவிதியை நொந்து கொள்வாங்க. கடைசி பாடல் நண்பரை தூற்றுதல், அந்த விடயத்தை 5வது பாடல் விளங்கப்படுத்தணும்னா சார். 21ஆம் ஆண்டுல வினா வந்திருக்கு. காதலியை காண்பதில் பாரதி காட்டிய தீவிரமும் அதை விரும்பியதை அடைவதற்கு தீவிர ஈடுபாட்டின் அத்தியாவசியம் கேட்கிறார். நாங்க விரும்பியதை அடைகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும்? காதலியை பார்க்கறதுக்காக முதல் 2 பாடல்னா எப்படி காத்திருந்தார் அப்படின்னா, நீரெடுத்து வருவதற்காக செல்லுகின்ற அந்த பெண்ணின் முத்துக்கள் போன்ற பற்கள் விழுவீசிட, மன்மதனானவன் எப்படி காதல் போர் தொடுத்து முன்னாடி செல்ல எல்லாருக்கும் மேல காதல் வருகின்றது. அதே போல இங்க இருக்கக்கூடிய புலையூர் சாரர்கள் தேசபக்தனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருப்பது போல இவர் காத்திருந்தார் என்று சொல்லுவாங்க. அடுத்து விரும்பியதை அடைவோருடைய அத்தியாவசியம் இருக்கணும். ஐம்புலன்களும் அந்த கரணமும் உயிரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை விரும்பணும். விலங்கு போன்ற குணம் இல்லைன்னா நாங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ளும். இதுதான் 2022 லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்திருக்கு பிள்ளைகள் பார்ப்போம். பாரதியார் சுயசரிதையில் கடைசி வருடம் வந்தது. தன் காதலியின் வரவுக்காக தினந்தோறும் காத்திருந்தமே. ஆக 1வது பாடல் தான் வந்திருக்குது லாஸ்ட் இயர். அப்ப கடைசி வருடம் எங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்குது. பட் இருந்தாலும் 1ஆம் 2ஆம் வினாக்களுக்காக நாங்க படிச்சுக்கொள்ளும். முழு பாடப்போதையும் படிப்பிப்போம். 18 பாடலும் படிப்பிப்பேனால அது இது என்று எங்களுக்கு பார்க்க தேவையில்லை, மொத்தமா படிச்சு கொண்டே போயிடும். ஆக அதை சொல்லி இருக்கிறாரு. 1வது எப்படி காத்திருந்தாருன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு. நீரெடுத்து வருவதற்கு மணி முத்தில புன்னகை பூசிட, தேசபக்தர்கள் வருவதற்காக காத்திருப்பது பால வந்ததாகவும், அவள் போகும் இடமெல்லாம் அவளை பின்தொடர்ந்து. ஆகவே முதல் 2 பாடல்களை மட்டுமே போன வருஷம் கேட்டிருந்தாங்க.
முதல் 2 பாடல் அவர் எப்படி காத்திருந்தார் அப்படின்னா, அந்த இங்க சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் பள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் பேப்பர்ல வந்தது, உங்களோட ஸ்கீம்ல வந்தது. பள்ளி போன்ற உயிரினம். நான் நத்தை என்று சொன்ன பிள்ளைகள், பட் யாருக்கும் சொல்லல, எதுன்னு சொல்லல. நாங்க நத்தை, பள்ளி போன்ற பல விடயங்களை நாங்க சொல்லலாம். நீங்க ஏதாவது ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அப்போ பள்ளி அல்லது நத்தை போன்ற ஒரு மேலை என்று சொல்லக்கூடிய உயிரினமானது அந்த தேர் சக்கரத்தில் எப்படி மாட்டிக்கொண்டு அது போற இடமெல்லாம் சுத்தி கொண்டே இருக்குமோ, அது போல அந்த பெண்ணினுடைய நினைவுகளோடு அவர் எப்பயும் காத்திருந்ததாக சொல்றாங்க. ஓகே, இவ்வளவுதான் இந்த பாரதியார் சுயசரிதையில இருக்கக்கூடிய பகுதி பிள்ளைகள். அடுத்து தொடர்மொழிக்கு ஒரு மொழி. எங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல 200க்கு மேற்பட்ட தொடர்மொழிக்கு ஒரு மொழி இருக்குது. நாங்க ஒவ்வொரு நாள் கிளாஸ்லயும் பிள்ளைகள் முதல் 5 நிமிடம் தொடர்மொழிக்கு ஒரு மொழி தான் பார்ப்போம். ஏன் என்று சொன்னா பிள்ளைகள், நான் இதை கொடுத்திருக்கிறேன். எக்ஸாம் பேப்பர்ல 6 தொடக்கம் 8 மார்க்ஸ்ங்கிறது சும்மா இல்லை, எங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒவ்வொரு நாளைக்கும் 10 தொடர்மொழி நான் வாசிப்பேன் பிள்ளைகள், மனனம் பண்றதுக்காக. கொஞ்சம் இதை நீங்க டெய்லி மனனம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏனைய விடயங்கள் எங்களுக்கு நான் மனனை படிப்பிச்சிருப்பேன், பட் இது மட்டும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் 10 நாளைக்கு கிளாஸுக்கு இது போய் கொண்டிருக்கும். ஓகே, வேற எதுவும் கேட்கறதுக்கு இருக்குதா பிள்ளைகள்? எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். ஓகே, அப்படி என்றா இன்னைக்கான நான் வகுப்பை முடிச்சுக்கொள்ளும். இன்றைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, 12 மணி ஆயிடுச்சு பிள்ளைகள். கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க. 15வது நாள் பிறகு எங்களுக்கு 1 மணி மட்டும் கிளாஸ் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நாங்க டைமை பார்க்க இயலாது. கிட்டத்தட்ட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப 27 பேர் இருந்தீங்க. ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு போயிருங்க, 27 பேர்ல இப்ப இருக்கீங்க 16 பேர் தான். ஸோ 15 பேர் இருக்கீங்க. ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை, அது போக போக பழகிடுவாங்க. மற்றவங்க ரெக்கார்டிங் கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், நாளைக்கு காலையில் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயே 10 மணி என்றா 10 மணிக்கு ஷார்ப்பா ஜாயின்ட் ஆயிருங்க. 10 மணில இருந்து 10:05 மட்டும் நான் தொடர்மொழிக்கு ஒரு மொழி படிப்பேன். சரியா? நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிள்ளையா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் பிள்ளைகள். ஸோ அதனால அடுத்த இன்னைக்கு மட்டும்தான் 5 நிமிஷம் நான் டைம் கொடுத்தேன். நாளையில இருந்து 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். டைம் போதாது, அதனாலதான். அடுத்து ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. இன்றைக்கான வகுப்பு இதோடு நிறைவடைது பிள்ளைகள். தேவையான ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ளுங்க. குட் நைட் பிள்ளைகள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட் சார். தேங்க்யூ சார்.